Hi everyone. Yes, Pasangla. Welcome to Vedantu channel. Yeah. Yes, of course, we can start our class lectures. Okay. Yes, everyone. எல்லாரும் ரெடி ஆகீங்களா? Yeah. So first chapter revision போயிட்டு இருக்கு because everyone has your class test. எல்லாத்துக்குமே 23க்கு அப்புறம் நம்மளுக்கு கிளாஸ் டெஸ்ட்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது கூட பாத்தீங்க அப்படின்னா what we have அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டமும் சரி ஜூன்ல நிறைய மந்த்லி டெஸ்ட் எழுதுவீங்க, நிறைய எழுதுவீங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் அடிக்கடி எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்ச கையோட அதுக்கான ஒரு ரிவிஷனையும் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டா we will do it. ஓகேவா பசங்களா? எஸ். ஹாய் எவ்ரிவன். யா, அண்ட் இன்னைக்கு நம்மளுக்கு வீக் குவிஸும் இருக்கு. ஸோ வீக் குவிஸ் வந்து ஒரு 7:30 எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணிடலாம். எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா? ஸோ ஏன் எல்லாம் ரெடியா இருக்கீங்களோ ஃபயர் எமோஜியை கிளிக் பண்ணி விடுங்க அண்ட் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. அண்ட் எஸ், இப்போ குவிஸ்ல யாரும் ஜாயின் பண்ணாதீங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் குவிஸ் ஜாயின் பண்ணலாம். சரியா பசங்களா? நோ, ஃபர்ஸ்ட் குவிஸ் வேணாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஸ்கூல்ஸ் போயிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு காம்படிஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும்டா. நம்மளுக்கு காம்படிஷன் அதிகமா இருந்தா தானே நம்மளால வின் பண்ற அந்த சுவாரஸ்யமும் கெடுத்துக்க முடியும். யா பசங்களா? எஸ். Okay, before starting the lectures, we have to mention one thing, that is நம்மளோட வேதாந்துல ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. இந்த ஆஃப்லைன் கிளாஸஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணலாம். இது ஒரு சில சென்டர்ஸ், அதாவது ஒரு சில ஏரியாஸ்ல தான் இருக்கு. அதுக்கான ஏரியாஸ் வித் கான்டாக்ட் டீடைல்ஸ் இங்க கொடுத்துருக்கோம். இங்க நீங்க ஒரு விஷயம் கேட்கலாம், மற்றவங்களுக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஸோ இட் இஸ் 100% ஆஃப்லைன்ல உங்களுக்கு கேரண்டீடா ரேங்க் வரப்போகுது. சரிடா பசங்களா? ஸோ இதுக்கான மெயின் ரீசன்ஸ் என்னன்னா, உங்களுக்கு நடத்துறது எல்லாமே டாப் டீச்சர்ஸ், டாப் 2%, அதாவது ஸோ பயங்கர ரேங்கிங் வாங்கின டாப் 2 டீச்சர்ஸ். அவங்களுக்கு ஆல்ரெடி ஐஐடிஸ்ல படிச்சிருக்காங்க. அது போக ஐஐடி ஜேஇஸ்க்காக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறைய இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கூடவே யூ ஹாவ் அன் அகாடமிக் மென்டர். இந்த அகாடமிக் மென்டருக்கு ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லாம எல்லா சப்ஜெக்ட்லயும் வெல் பெஸ்டா இருக்கிறவங்க தான் உங்களுக்கு அகாடமிக் மென்டரா இருப்பாங்க. ஸோ அதுக்கு நீ எந்த ஒரு சப்ஜெக்ட்ல டவுட் கேட்டாலும் அவங்களால சால்வ் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் விஷயம் என்னன்னா டவுட் சப்போர்ட் சிஸ்டம். ஸோ இந்த டவுட் சப்போர்ட் சிஸ்டம் என்னன்னா 24/7 உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ இதுல நீங்க என்ன கொஸ்டின்ஸ் வேணா டவுட் கேட்டுக்கலாம். அண்ட் இன்னொரு ஃபீச்சர்ஸும் வந்திருக்கு. நீங்க ஏதாவது ரீப்ளே, அதாவது பழைய வீடியோஸை பார்த்தா கூட அந்த பழைய வீடியோஸ்ல கூட உங்களால டவுட்ஸ் கேட்க முடியும், ரைஸ் பண்ணி கேட்கலாம். அண்ட் உங்ககிட்ட ஹைடெக் கிளாஸஸ் கிளிக்கர்ஸ் இருக்க போகுது. ஸோ தட் இது வந்து பயங்கரமா கிளாஸஸ்ல என்கேஜ் பண்ணும். இந்த 4 ஃபேக்டர்னாலே உங்களுக்கு ரேங்க் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆக போகுது. ஸோ இது கேரண்டி அண்ட் இது ப்ரூவன் மெத்தட். ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி உங்களோட சீனியர்ஸா இருக்கட்டும், இந்த வருஷத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இட் இஸ் ரைட். ஸோ சீட்ஸ் பயங்கரமா ஃபில் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு. 90% ஸ்காலர்ஷிப் கூடவே இந்த சீட்ஸை நீங்க எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து IVSTங்கிற அந்த டெஸ்ட் ஃப்ரீ தான். ரெஜிஸ்டர் பண்ணணும், இல்லை ஏதாவது சென்டர்ஸ் பக்கத்துல நீங்க போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விசிட் பண்ணலாம். ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கான்டாக்ட் ப்ளீஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அவைலபிள் இருக்கு. Yeah, Prasangla? Yeah. Now you can hear me, right? Yes. Fine, Prasangla. Are you like IITsல படிச்சிருக்கணும்னா we have to study engineering பசங்களா? I am not an engineering student. I am an MSc mathematician. Okay? ஸோ MSc mathematicians வந்து IITsல படிக்கணும் அப்படின்னா UG படிச்சுட்டு யூ ஹாவ் டு டூ ஐஐடி ஜாம். அதுக்கப்புறம் தான் MSc IITsல படிக்க முடியும். ஓகே? ஆர் ஐஐடிஸ்ல படிக்கணும்னா BE கோர்சஸ் தான் நீங்க பண்ணியிருக்கணும். சரிங்களா? எஸ். ஸோ தேர்ட் 3 மார்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்க 3 மார்க்ஸ் தான் இன்னைக்கு ரிவைஸ் பண்ண போறோம். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ வாட் இஸ் இட்? இட் இஸ் எக்ஸாம்பிள் 1.3. லைக் இது எல்லாமே 3 மார்க் கொஸ்டின். சரிங்களா? நேற்று 2 மார்க் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம்ல? எஸ் பசங்களா? ஸோ இன்னைக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ண போறோம். 3 மார்க் 5 மார்க் ரெண்டுமே முடிச்சுட்டு 1 மார்க்ஸையும் கவர் பண்ணிடுவோம். சரிடா பசங்களா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியணும். ஸோ இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இட் இஸ் கால்ட் சப்செட் ஆஃப் செட்ஸ். சரியாடா பசங்களா? 2 சப்செட்ஸ் இருக்கு. ஓகே? ஐ எம் சேயிங் ஒன் இஸ் பிக் செட் அண்ட் அதுக்குள்ள ஒரு சப்செட் இருக்கு.
again you have a subset. சரிங்களா? இது என்ன மேம்னா it is B and this is A, which means A is a subset of B. ஓகேவா பசங்களா? ஸோ ஃபடாஃபட் எல்லாருமே சொல்லுங்க. இப்போ இந்த ரெண்டு பேத்துல எது பிக் செட்? இந்த ரெண்டு பேத்துல எது பிக் செட்? யா மக்களே, இவங்க ரெண்டு பேத்துல நம்மளுக்கு எது பிக் செட்? Which one is big set here? So A subset of B னு சொல்லிட்டேன். இவங்க ரெண்டு பேத்தை கம்பேர் பண்ணும்போது இருக்கிறதுல பெரிய செட் யாரு? It is B. Good. B is a big set. And அப்ப A வந்து நம்மளுக்கு small set. கரெக்ட்டுங்களா? Yes. இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அப்போ இந்த மாதிரி கண்டிஷன் உள்ள ஒரு கேஸ்ல, அதாவது ஒரு சில பேர் சப்செட்டா இருக்காங்க. இந்த கண்டிஷன்ல A இன்டர்செக்ஷன் B யோட ஆன்சர் என்ன? யா பசங்களா? A and B க்கு காமனா இருக்கிறவங்க யாரா இருப்பாங்க? ஜஸ்ட் காமன் பார்ட்டை மட்டும் பிக் பண்ணி பேசுறோம். காமனா இருக்கிறவங்க யாரா இருப்பாங்க? நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாத்தீங்கன்னா, மேம் A is a common set. A தான் ஏக்குள்ளேயும் இருக்கு, பிலயும் இருக்கு ஆளு, ரைட்டா? எஸ். இது நிச்சயமா நம்மளுக்கு ஏக்கு ஈக்குவல், which means சப்செட், ரெண்டு செட் சப்செட். சரியா? நான் சொல்றத நல்லா கவனிச்சுக்கோ. ரெண்டு செட் சப்செட். அப்படி ரெண்டு செட் சப்செட்டா இருக்கிறவங்களுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் செட் தான் ஆன்சர். ஓகே, இதை யூனியன் எடுக்கிறேன். யா, இதுவே யூனியன் எடுக்கிறேன். ரெண்டு பேத்தோட யூனியன். வாட் வில் பி தி யூனியன் ஃபார் திஸ்? ஓகே, ஏங்கிறது ஒரு செட், பிங்கிறது ஒரு செட். இந்த மாதிரி கண்டிஷன்ல அவங்களுக்கு யூனியன் எடுத்தா மொத்தமும் ஷேட் பண்ணுவீங்க, ரைட்டா? மொத்தமும் ஷேட் பண்ணுவீங்க. சோ யா, குட் விஜய். பட் இதை நீ ஆல்ரெடி எஸ் ஃபுல் பி, உனக்கு எதுவுமே தெரியல. இப்ப கடைசியில பி தான் ஷேடா இருக்கு, ரைட்டாடா பசங்களா? அப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ல ஒரு செட்டுக்கும் பி செட்டுக்கும் யூனியன் எடுத்தா பிக்கஸ்ட் செட் தான் ஆன்சர். சரிங்களா? பிக்கஸ்ட் செட் தான் ஆன்சர். சோ என்ன சொல்ற, சப்செட்ஸா இருக்கிற கண்டிஷன்ல அவங்க ரெண்டு பேர்த்தோட இன்டர்செக்ஷனுக்கு ஸ்மாலஸ்ட் செட் தான் ஆன்சர், ரெண்டு பேர்த்தோட யூனியனுக்கு பிக்கஸ்ட் செட் தான் ஆன்சர். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரியா? இதை ஒரு விஷயத்த பயங்கரமா புரிஞ்சுக்கோ. ஓகே, இப்போ இது பெரிய எக்ஸ்பிரஷன். யூ ஹாவ் டு டேக் இட் அட் தி லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தா பயங்கரமான பெரிய எக்ஸ்பிரஷன். ஸோ அப்போ குட்டி குட்டி எக்ஸ்பிரஷனா எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறேன். இது ஒரு எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறேன். இது ஒரு எக்ஸ்பிரஷன். ரெண்டு எக்ஸ்பிரஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷனோட ஆன்சரை கண்டுபிடிக்க போறோம். சரியா? இப்போ நீங்க இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா அதுவே ரெண்டு செட்டா இருக்கு. அதுவே ரெண்டு செட்டா இருக்கு, ரைட்டாடா பசங்களா? ஃபர்ஸ்ட் செட் யாரு? இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் செட். A யூனியன் B டேஷ் யூனியன் C. சரிங்களா? இது உன்னோட செகண்ட் செட். ஓகே, இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன். சரியா? நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன். நான் சொல்லிடுவேன். ஓகேவா? ஐ ஹவ் சேயிங் தட் சி A ஓகே இஸ் a subset of union அப்படின்னு நான் சொல்றேன். ஒத்துப்பீங்களா? யா பசங்களா? சி இந்த செட்டும் இந்த செட் வந்து ஆக்சுவலி இதுக்குள்ள இருக்கு, யூனியனுக்குள்ள இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். will you agree with me? எஸ். ஏன்னா இது நிறைய பேத்துக்கு புரியாது. ஏன் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சி வாட் எவர் யூ ஹாவ், ஓகேவா? மொத்தம் இங்க யாரை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, so there are 3 sets, ஓகேவா? A B C வாட் எவர் அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அண்ட் A B dash and C ஓட யூனியன். ஓகே, whenever எந்த ஒரு கேஸா எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த 3 செட்ஸும் இன்வால்வ் ஆகுதா? 3 செட்ஸ் இன்வால்வ் ஆகும் போது இன்டர்செக்ஷன்ஸ் எப்பயுமே யூனியனுக்குள்ளதான் வரும். ஓகே, ஏன்னா யூனியன்ங்கிறது எல்லாத்தோட கலவை. ஓகேவா? அந்த கலவையில இன்டர்செக்ஷனும் ஒரு பார்ட் தான். சரியா? அப்போ எந்த வகை யூனியனா இருந்தாலும் சரி, அந்த வகை யூனியன்ல இந்த இன்டர்செக்ஷன் வில் பி a பார்ட். ஓகே, யூனியன்ல இன்டர்செக்ஷன் ஒரு பார்ட்டா தான் இருக்கும். which means அப்போ எந்த ஒரு இன்டர்செக்ஷனா இருந்தாலும் சரி யூனியனோட சப்செட்ஸ் தான். சரியாடா பசங்களா? ஓகே, இப்போ சப்செட் கதையை நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ இவங்க ரெண்டு பேரும் சப்செட்ஸ். இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் நம்மளுக்கு என்ன பண்ண சொல்றாங்க? தே ஆர் ஆஸ்கிங் இன்டர்செக்ஷன். சரியா? இப்போ இதுல யார் ஸ்மாலஸ்ட் செட், யார் பிக்கஸ்ட் செட்னு உனக்கு தெரியும். இதுதான் ஸ்மாலஸ்ட் செட், இதுதான் நம்மளோட பிக்கஸ்ட் செட். கரெக்ட்டுங்களா? சோ இந்த மாதிரி சப்ளிமெண்ட், அதாவது சப்செட் உள்ள கேஸுக்கு இன்டர்செக்ஷனோட ஆன்சர் என்ன? இப்பதானே பார்த்தோம். சி இன்டர்செக்ஷனோட ஆன்சர் என்னது? ஸ்மாலஸ்ட் செட். யா, அப்ப இவங்க ரெண்டு பேர்த்தோட இன்டர்செக்ஷன் A யூனியன் B dash யூனியன் C இன்டர்செக்ஷன் A இன்டர்செக்ஷன் B dash இன்டர்செக்ஷன் C dash ஓட ஆன்சர் என்னவா இருக்கும்? ஸ்மாலஸ்ட் செட்டான இன்டர்செக்ஷன் தான் அப்படின்னு சொல்றேன்.
ஓகேவாடா பசங்களா? எஸ், நவ் யூ காட் இட். இதே மாதிரி டைப்பை இங்கேயும் யோசிச்சு பாருங்க. இது ஒரு எக்ஸ்பிரஷன், இது ஒரு எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ல பார்க்கும்போதே தெரியும். ஸோ இது இல்லை, ரெண்டு பேத்துல யார் ரொம்ப குட்டியானதோ இவங்க தான் குட்டியானவங்க. இவங்க will be a part of, will be a subset of whom? A union B dash union C dash. சாரி, B dash இல்ல, B மட்டும்தான் போல. ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் அகைன் இன்டர்செக்ஷன் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. எடுத்தா என்ன வரும் ஆன்சர்? சின்ன செட்டு தான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ தனித்தனி எக்ஸ்பிரஷன், ரெண்டு எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். அந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனோட தனித்தனி ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த ஆன்சரையும் கடைசியில என்ன பண்ண சொல்றாங்க? யூனியன் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ரிலேஷன் என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் ரிலேஷன் ஓகே, யூனியன். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் சொல்றேன். இவங்க ரெண்டு பேத்துல யாரு, இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு they are what is it, சப்செட்டான்னு கேட்டீங்கன்னா ஆமா. எப்படி மேம் நீங்க சொல்றீங்க, எப்படி நீங்க சொல்றீங்க, எனக்கு புரியவே இல்லை அப்படின்னா, கேன் யூ see there are த்ரீ செட்ஸ். ஏன்னு ஒரு செட் இருக்கு, பி டேஷ்னு ஒரு செட் இருக்கு, சி டேஷ்னு ஒரு செட். எல்லாமே ஒரு செட் தானே, ஏ பி டேஷ் சி டேஷ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்னது? ஏ பி டேஷ் சி டேஷ், மூணு பேத்துக்கு உள்ள ஒரு, ஓகேவா, மூணு பேத்துக்கு உள்ள ஒரு காமன் பார்ட் which is the smallest section. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்ன சொல்லுது? இந்த ஸ்மாலஸ்ட் செக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். செகண்ட் எக்ஸ்பிரஷன் என்னது? பி டேஷ் அண்ட் சி டேஷ். ஓகே, பி டேஷ் அண்ட் சி டேஷ்னா என்னது? இந்த எக்ஸ்பிரஷன், அதாவது இந்த அவுட்லைன். அப்போ உனக்கே தெரியுது அந்த பிங்க்ல கிரீன் ஒரு பாகம், ரைட்டா? சோ கிரீன் will be a subset of that pink. கரெக்டா பசங்களா? கிரீன்றது யாரு? so is a subset of, சரிங்களா? yes, okay, yeah, blink, you are from Chennai, yes, okay, done. ஓகேவாடா பசங்களா? சோ அப்போ இதோட சப்செட், சரிங்களா? இவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன எடுக்க சொல்றாங்க? யூனியன் எடுக்க சொல்றாங்க. சோ சப்செட் கண்டிஷன்ல யூனியன் எடுக்க சொன்னாங்கன்னா அதோட ஆன்சர் பிக்கஸ்ட் செட். அதோட ஆன்சர் என்ன பசங்களா? பிக்கஸ்ட் செட், which is இதுதான் பிக்கஸ்ட் செட். சோ this is your final answer. நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. so which is equal to right hand side. your Sai. okay, hi Sai. ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ இந்த ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு இந்த நாலேஜ் தேவைப்படும். ஸோ ஸ்மால் செட் என்ன, பிக் செட் என்ன, சரிங்களா? வென் டயக்ராம்ல பண்ணா ஈஸியா இருக்கும். ஆனா எவ்வளவு வென் டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க சாய்? ஓகே, யூ ஷுட் நோ இட் இஸ் ரியலி ஈஸி. ஓகேவா? நான் 4 லைன்ல ஸ்டேட்மெண்ட் முடிச்சிட்டேன். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் லைன், திஸ் இஸ் செகண்ட் லைன், அண்ட் திஸ் இஸ் தேர்ட் லைன், திஸ் இஸ் ஃபோர்த் லைன், திஸ் இஸ் ஃபிஃப்த் லைன். அவ்வளவுதான், 5 லைன்ல முடிஞ்சிருச்சு. நீங்க வென் டயக்ராம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இட் வில் கோ, ஒரு பேஜை தாண்டியும் நீங்க போடுவீங்க. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு யூஸ் லைக் திஸ் மெத்தட். அண்ட் நீங்க எல்லாரும் இப்போ 10th கிடையாது, யூ ஆர் ஃப்ரம் 11th இப்போ. ஸோ 11th இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா யூஸ் பண்ணுங்க. மேம் 3 வென் டயக்ராம் அட்லீஸ்ட் வி ஷுட் ட்ரா, நாட் லைக் தட். ஓகேவா? இதுக்கு நீங்க வென் டயக்ராம் யூஸ் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஓகேவா பசங்களா? இங்க வென் டயக்ராம் வச்சு நீங்க சால்வும் பண்ணக்கூடாது. யூ ஷுட் சால்வ் தியரிட்டிக்கலி. தியரியா உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியணும், சரிங்களா? இவங்களோட சப்செட், ஸோ அதனாலதான் இது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். நான் வென் டயக்ராம் ஏன் யூஸ் பண்ணேன்னா உங்களுக்கு இவங்க சப்செட்ன்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஓகே, எஸ், அஃப்கோர்ஸ். யா பிரகதீஷ், we have quiz at 9 o'clock for 12th standard students, சரிங்களா? எஸ், ஓகேவா பசங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐ ஹோப் இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நேத்து இதை சால்வ் பண்ணோம். இதோட ஆன்சர் 7. எஸ், யா, okay, so next question பார்க்கலாமா? for a set A cross A, ஓகேவா, contain 16 elements. A cross A contain 16 elements னா என்னடா அர்த்தம் பசங்களா? யா நேத்து பார்த்தோம்ல, ரைட். so contains அப்படின்னா cardinality, அவங்களுக்குள்ள 16 elements இருக்கு. so it is cardinality. அப்போ n of A cross A ஓட ஆன்சர் 16. சரிங்களா? ஒரு லைன் தான் படிச்சேன். இந்த 3 லைன் படிச்சாலே உனக்கு இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் ஞாபகம் வரணும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு விஷயம் ஞாபகம் வரணும். வாட் இஸ் தட் திங்? மேம் இது A cross A. சோ தனித்தனியா எழுதிக்கலாம்ல.
தனித்தனியா எழுதிக்கலாம். n of a into n of a we can write it. So separate பண்ணிக்கலாம். அப்போ n of a into n of a which is equal to 16. So அப்போ n of a square is equal to 16. அப்போ n of a ல எத்தனை பேர் இருப்பாங்க? 4 பேர் தான் இருப்பாங்க. ஓகே, ஏல 4 பேர் இருப்பாங்க. ஓகே, இங்க என்ன விஷயம் சொல்லிருக்காங்க? 1,3. எஸ். So 1,3 belongs to a cross e. ரைட்டடா பசங்களா? இதுதான் சொல்லியிருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து வந்தவங்க, செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் செட்ல இருந்து வந்தவங்க. இன்னைக்கு பெய்ட் கிளாஸஸ்க்கு அஃப்கோர்ஸ் கிளாஸ் இருக்கு, ஆனா நாட் மேக்ஸ் காவியா. சரிடா பசங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கம்ஸ் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் செட். அப்போ 1 பிலாங்ஸ் டு ஏ, 3 பிலாங்ஸ் டு ஏ. அந்த மாதிரி இன்னொரு செட் இருக்கு 0,2. ஸோ 0,2 ஆல்சோ பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் ஏன்னா என்ன அர்த்தம்? 0 comes from the A set, 2 comes from the A set. சரிங்களா? மொத்தம் 4 நம்பர்ஸ். 4 நம்பர்ஸ் ஏல இருந்து வந்திருக்கு. இது போக ஏதாவது எலிமெண்ட் இருக்கா? இது போக ஏதாவது எலிமெண்ட் ஏல இருக்கா? நோ. சரிங்களா? ஏன்னா ஏல மொத்தம் 4 பேர் தான். அந்த 4 பேர்த்த நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ ஏல எத்தனை பேர் இருக்காங்க? 1, 3, 0, 2. ஓகே வாடா பசங்களா? எஸ், யூ காட் இட். Because A set have only 4 elements, and the 4 elements already questionல கொடுத்துட்டாங்க. ஆனா அது என்ன வெளிப்படையா கொடுக்கல, நீங்க தான் அதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சேம் மெத்தட், சேம் மெத்தடாலஜி இந்த சம்முக்கும். ஓகே, எஸ், யா சாய். ஓகே, பட் ஷெட்யூல்ல இல்லையா? நோ பசங்களா, இட் இஸ் நாட் இன் த ஷெட்யூல். Oh, இன்னைக்கு ஷெட்யூல் இல்லையா? 11th. Kavya, you are from 11th or 12th. So let A and B be 2 sets. ஓகேவா? 2 sets such that n of A is equal to 3. சரிடா பசங்களா? So Aல 3 பேர் இருக்காங்க and Bல 2 பேர் இருக்காங்க. So what they have mentioned? 11th. Okay. Ma'am, இது மட்டும் ஃபைண்ட் பண்ணா போதுமா? ரிமைனிங் கண்டுபிடிக்க தேவையில்லையா? இங்க ரிமைனிங் இல்ல ஆர்ட் கேலரி. சரிங்களா? ஏன்னா என் ஆஃப் ஏல 4 பேர் தான்டா. அந்த 4 பேர் ஆல்ரெடி கொடுத்துட்டான். அது போக யாரும் இல்ல. ஓகே, பிகாஸ் தி கார்டினாலிட்டி இஸ் 4. அது தாண்டி போச்சுன்னா தப்புன்னு அர்த்தம். ஓகே, எஸ். ஸோ ஐ ரியலி டோன்ட் நோ பஸ் பசங்களா, 11th இன்னைக்கு கிளாஸ் இல்லையா? லைக் ஒரே நிமிஷம், ஐ வில் செக் வித் ஆல்சோ. Everyone please try the sum. N of A is equal to what is it? N of A is equal to 3, N of B is equal to 2, and ஒரு 3 எலிமெண்ட் சொல்லிட்டு A cross B ல கொடுத்துருக்காங்க. 3 எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு A cross B ல கொடுத்துருக்காங்க. ஓகே, எஸ், டன்ரா பசங்களா? ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? வாட் ஐ ஹவ் மென்ஷன், x,1 பார்த்தனா A cross B ல இருக்கு. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் பசங்களா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து வந்தவங்க, செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் செட்ல இருந்து வந்தவங்க. அப்போ x belongs to A and 1 belongs to B. ஓகே, அண்ட் அதே மாதிரி செகண்ட் செட் y, 2 belongs to A cross B, which means என்ன அர்த்தம்? அப்போ y belongs to A and 2 belongs to B. Next is z,1. z,1 belongs to A cross B. அப்படின்னா z belongs to A and 1 belongs to B. ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ அப்போ சொல்லுங்க, இப்போ மொத்தமா ஏல எத்தனை பேர் இருக்கணும்? 3 எலிமெண்ட் இருக்கணும். 3 பேரும் டிஃப்ரெண்டா இருக்கணும். சரிங்களா? ஸோ ஒரு எலிமெண்ட், 2 எலிமெண்ட், 3 எலிமெண்ட். 3 எலிமெண்ட்டையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ பில 2 பேர் தான் இருக்கணும். சரியா? 1, 2, again 1 தான் வந்திருக்கு. So which means only 2 elements are unique there. அப்போ ஏல பாத்தீங்கன்னா x, y, z. பில பாத்தீங்கன்னா 1, 2 present ஆயிருக்கு. ஓகே வாடா பசங்களா? எஸ், யா, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ஒரு 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 சில விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான்டா பசங்களா. அதை மட்டும் மென்ஷன் பண்ணி எழுதலாம். இட் இஸ் ஸோ ஈஸி. ஓகே,
and this sum we have already done, but நான் திருப்பி சொல்றேன் சரியா. இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோ. நீங்க எடுத்திருக்கிற டொமைன் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, எந்த செட்ல இருந்து ரிலேஷன் போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளுக்கு ஆர் பாத்தீங்கன்னா இசட் செட்ல இருந்து தான் போகுது, which means நீங்க எடுத்துக்கிற நம்பர்ஸ் இன்டீஜர்ஸா தான் எடுத்துக்க போற. இட் இஸ் நாட் ரியல் நம்பர்ஸ், இட் இஸ் இன்டீஜர் நம்பர்ஸ். சரிங்களா? ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? டிஃபைன் m ரிலேட்டட் டு r. m வந்து n-க்கு ரிலேட் ஆகுது. ஓகேவா, ஒரு வகையில ரிலேட் ஆகுதுன்னா என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க? m minus n is a multiple of 12. 12ஓட மல்டிபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. prove this is an equivalence relation. இவங்களை equivalence relation ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஓகே, equivalence மீன்ஸ் மூணு விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும். r வந்து ரிஃப்ளெக்சிவ், r வந்து சிமெட்ரிக், r is transitive. இந்த மாதிரி மூணு விஷயத்தையும் நீங்க சொன்னாதான் அது equivalence ரிலேஷனா மாறும். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் ரிஃப்ளெக்சிவ் கேஸுக்கு எடுத்துப்போம். சரிங்களா? வாட் இஸ் ரிஃப்ளெக்சிவ்? ரிஃப்ளெக்சிவ்னா என்ன நானே லவ் பண்றது, செல்ஃப் கேர், செல்ஃப் லவ். சரியா? சோ ஒரு நம்பர் இங்க என்னங்கிறது யாரு? இட் இஸ் இன்டீஜர். ஒரு இன்டீஜர் அந்த இன்டீஜருக்கு ரிலேட் ஆகணும். சரிடா பசங்களா? ஒரு இன்டீஜர் அந்த இன்டீஜருக்கு ரிலேட் ஆகணும். ஓகேவா? ஆகணும் அப்படின்னா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும்? m மைனஸ் n. ஓகே, அதாவது அவனே மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 0. ஒரு இன்டீஜரை அவன் கூடயே நீ மைனஸ் பண்ணனா 0 தானே கிடைக்கும். சரி, இப்ப நீங்க சொல்ல வேண்டியது அப்போ 0ங்கிறது மல்டிபிள் ஆஃப் 12. சே எஸ் ஆர் நோ. ஓகே, இஃப் 0 இஸ் a multiple of 12, இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. இல்ல மல்டிபிள் இல்லனா இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ரைட்டா பசங்களா? 0 இஸ் a multiple of 12. எஸ். ஓகே, விஜய் ஹாஸ் given a statement. ஓகேவா, விஜய்ங்கிறவங்க அவங்களோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கீங்க. மத்தபடி வேற யாருக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லையா? சோ 0ங்கிறது 12ஓட மல்டிபிளா? காவ்யா, ஐ ஹாவ் ஆஸ்க் டு யால் சார். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 minutes இருங்கடா, ரிப்ளை பண்ணிடுவாரு. பண்ணலனா ஐ வில் ஆஸ்க் அகைன். ஓகே, எஸ். ஓகே, நிறைய பேர் எஸ் தான் சொல்றேன். எஸ், 0ங்கிறது எல்லா டேபிள்லயும் வர ஒரு நம்பர். ஓகேவா? அப்ப 0 இஸ் a multiple of 12. எஸ், இட் இஸ் a multiple of 12. நோ இல்லடா பசங்களா? எஸ். ஏன்னா 12 into 0 போடுங்க, உங்களுக்கு 0 கிடைக்கும். கரெக்டா? அப்போ அவங்க 12 டேபிள்ல வராங்க. ஓகே, சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? m-க்கு ரிலேட் ஆகும், which means r is reflexive. ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் symmetric. Symmetric means it is like an husband and wife. ஸோ ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு லாயலா இருக்காங்கன்னா ஹஸ்பண்டும் ஒய்ஃபுக்கு லாயலா இருக்கணும். சரியா? ஸோ விச் மீன்ஸ் இப்போ ஆல்ரெடி ஒரு விஷயம் எப்பயுமே. ஓகேவா? ஸோ இட் இஸ் லைக் ஏ அண்ட் பி இஸ் ஆல்ரெடி, ஒருத்தங்க ஆல்ரெடி இருக்காங்க, ஒரு பேர் ஆல்ரெடி இருக்கு. ஓகே, MRN இந்த பேர் ஆல்ரெடி இருக்குன்னா என்ன அர்த்தம்? m minus n is a multiple of 12 அப்படின்னு அர்த்தம். ரைட்டாடா பசங்களா? எஸ். நீங்க என்ன சொல்லணும்? இந்த பேர் மாறுமா? m n-க்கு ரிலேட் ஆகுது. ஓகே, அப்ப n m-க்கு ரிலேட் ஆகுமா அப்படின்றது நீங்க ஜஸ்டிஃபை பண்ணும். சோ அப்போ n மைனஸ் m ஓட ஆன்சர் என்ன அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷனை, இந்த வேர்டிங்க மேக்ஸ்ல மாத்து. ஓகேவா? இட் இஸ் வேர்டிங், இது இங்கிலீஷ் வேர்டிங். ஆனா நீங்க அதை மேக்ஸ்ல மாத்தி சொல்லணும். how will you do in maths? So அப்போ the m minus n is equal to 12k. It is multiple means it is a 12k அப்படின்னு சொல்லணும். சரியாடா பசங்களா? சோ இப்போ நம்மளுக்கு தேவை n minus m. அப்போ n minus m அப்படின்னா m minus n னா 12k. அப்ப n minus mங்கிறது என்னவா இருக்கும்? மைனஸ் 12k-வா இருக்கும். இது என்ன வேணா இருந்துட்டு போகுது. 12 into அப்படின்னு தானே இருக்கு. எஸ், 12 into அப்படின்னு தானே இருக்கு, which means it is a multiple of 12. ஆமா, yes, exactly, it is a multiple of 12. அப்போ n minus m is a multiple of 12. Okay, so what did it mean? அப்ப n m-க்கு ரிலேட் ஆகும், which implies n is related to m. So r is reflexive. ஓகே வாடா பசங்களா? சோ r அப்ப நிச்சயமா நம்மளுக்கு ரிஃப்ளெக்சிவ். You all get it? What about transitivity?
வாட் அபவுட் டிரான்சிட்டிவிட்டி? ஸோ டிரான்சிட்டிவிட்டி பற்றி பேசுகிறோம். ஓகேவா? when I'm talking about transitivity, இங்க ரெண்டு பேர் இருப்பாங்க, ஆல்ரெடி ரெண்டு பேர் இருக்காங்க. சரிங்களா? ஸோ வாட் இஸ் இட்? m வந்து n-க்கு ரிலேட் ஆகிறவங்க இருக்காங்க அண்ட் n ரிலேட்டட் டு p இருக்கு. சரியா? அப்போ m minus n is a multiple of 12. Okay, and what about this? Yes, it is symmetric. Na symmetric. Oh, sorry. Symmetric bala reflexive எழுதிட்டேனா? Okay. சரிடா பசங்களா? Yeah. Okay, yes. So m minus n is the multiple of 12 and r அப்போ n minus p is the multiple of 12. ஓகே வாடா பசங்களா? எஸ். இப்போ நீங்க என்ன ப்ரூவ் பண்ணுமோ அதை வேற கலர்ல கொடுக்குறேன். நீங்க என்ன ப்ரூவ் பண்ணணும்? நீங்க m வந்து p-க்கு ரிலேட் ஆகுதுன்னு சொல்லணும். ஓகேவா? இது ரிலேட் ஆகுதுன்னு நீங்க என்ன பண்ணணும்? m minus p ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ யாரை கண்டுபிடிக்கணும்? m minus p ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிடா பசங்களா? எஸ். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை மேக்ஸ்ல மாத்துங்க. எப்படி மாத்துவீங்க? m minus n is equal to 12k. ஓகே, அப்போ n minus p வந்து சம் 12l. ஒரே கான்ஸ்டன்ட் போட்டுறாது. இங்கேயும் ஒரே கான்ஸ்டன்ட் போடக்கூடாது. சரிங்களா? ஏன்னா இது வேற நம்பர், இது வேற நம்பர். அப்போ 12க்கு பக்கத்துல இருக்கிற நம்பரும் மாறும். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ வாட் வி ஹாவ்? அப்போ m ஓட வேல்யூ என்னது? 12k minus n. ஓகே, அண்ட் வாட் அபவுட் திஸ்? திஸ் இஸ் 12l minus p. இல்லை, நம்ம p வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். ஸோ p வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n minus 12l is equal to p. ஏன்னா நம்ம m minus p கண்டுபிடிக்கணும். ரைட்டடா பசங்களா? we need to find what is m minus p. So m minus p is equal to 12k minus n minus n minus 12k. So what should happen? n cancel ஆகணும்ல. இது plus, sorry, this is plus. Yes, so what happened பசங்களா? n cancel ஆயிரும். 12k minus 12k plus 12l which is 12 of k plus l. ஓகேவா? 12 into some number. சரிங்களா? 12 into some number இருக்கு. அப்போ m minus p is a multiple of 12. So which implies m is related to m. Okay? So உங்களுக்கு domain sum புரியல? No problem, I will explain Karthik. சரிடா பசங்களா? So which means r is transitive. ஓகேவா? r நம்மளுக்கு டிரான்சிட்டிவாகவும் இருக்கு. அப்போ ஃபர்தரா அப்போ r வந்து ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஏன்னா இதுல நம்மளுக்கு ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ்னு 3 பேரும் இருக்காங்க. ஸோ இட் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். யூ ஆல் கெட் இட்? எஸ் பசங்களா? ஸோ இந்த சம் நம்மளுக்கு பெருசா தான் இருக்கும். பட் இது ப்ரூவிங்னு பார்த்தா ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? நீங்க ஈஸியா ப்ரூவ் பண்ணிடலாம். சரிடா பசங்களா? யா, transitive and no, it is not like that. Ma'am, A is a friend of B, then it is not necessary for B to be a friend of A. Yes. Of course, pasangla. Shariya? Yeah, Vijay. A is a friend of B, na, but B is a friend of A tha. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்றப்போ ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? அண்ட் 3 பேர் இருக்கும் போது தான் டிரான்சிட்டிவ் தான் வராது விஜய், அதுக்கு சிமிலாரிட்டி வரும். ஓகேவா பசங்களா? எஸ். Going to the next question. இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க? ஸோ நீங்க கேட்டிருக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு பல மடங்கு சக்தி வேணும் பசங்களா. ஓகே, ஸோ லிக்விட் த கொஸ்டின் ஃபர்ஸ்ட். நம்மளுக்கு எக்ஸ்ன்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க, ஆர்ன்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட் டவுன் தி மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் டு பி இன்க்ளூடட் டு ஆர் டு மேக் இட் ரிஃப்ளெக்சிவ். சரிங்களா? ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா என்ன சொன்னேன்? எல்லாரும் செல்ஃப் லவ் பண்ணும். சரியா? எல்லாரும் செல்ஃப் லவ் பண்ணும்.
அப்படி இல்ல, பட் லைக் யூ ஹாவ் டு ப்ரூவ் இட் இன் அ ரைட் மேனர் ஆர்ட்லரி. சரிங்களா? சேட்டா பசங்களா எல்லாத்துக்குமே செல்ஃப் லவ்னு ஒன்று இருக்கணும், ரைட்டா? அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டும் லைக் அவங்களுக்கு மேப் ஆயிருக்கணும். அப்படி மேப் ஆகலைன்னா இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஓகேவாடா பசங்களா? யூ ஹாவ் மை ஃப்ரெண்ட். அப்படியும் வச்சுக்கலாம் விஜய். இட் இஸ் லைக் தட். அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். சரியா பசங்களா? எஸ், திஸ் இஸ் ஆல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் விஷயம் ஓகேவா? இது ரிஃப்ளெக்சிவா பசங்களா? நோ, இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ கமா ஏ, பி கமா பி அண்ட் ஏ கமா சி. இது வந்து ரிஃப்ளெக்சிவ் ஸ்டேட்மெண்டான்னு கேட்டிங்கன்னா நோ, இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஸோ இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஏன் பசங்களா? why it is not reflexive? ஏன்னா நம்மளுக்கு எல்லாருமே செல்ஃப் லவ் பண்ணிருக்கணும். அப்ப சி கமா சி இருக்கணும், டி கமா டி இருக்கணும். இவங்க ரெண்டு பேருமே இந்த செட்ல அவைலபிள் இல்ல. ஓகேவா? சி கமா சி இந்த செட்ல இருக்கா? நோ, இட் இஸ் நாட் தேர். டி கமா டி இருக்கா? நோ, இட் இஸ் நாட் தேர். ஸோ இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். அப்போ ரிஃப்ளெக்சிவா மாறணும் அப்படின்னா இன்னும் எத்தனை ஆர்டர் பேரை ஆட் பண்ணணும்னு கேட்குறாங்க. இன்னும் எத்தனை ஆர்டர் பேர்ஸை நீங்க ஆட் பண்ணணும்? ஏதாவது ஒன்று ஆகலைனாலும் இட் இஸ் நாட் ஈக்குவலன்ஸ். எஸ் பசங்களா? ரைட். அப்போ இன்னும் எத்தனை பேர்த்து ஆட் பண்ணும் பசங்களா? மினிமம் நம்மளுக்கு 2. ஓகேவா? ரைட் டவுன் தி மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். யாரோ அது நீங்க ஆட் பண்ணி காட்டுங்க. ஸோ வாட் இஸ் த ஆர்டர்ட் பேர்? ஸோ சி கமா சி அண்ட் டி கமா டி இவங்களை நீங்க ஆட் பண்ணும். தீஸ் ஆர் தி மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். ஓகேவா? இவங்க தான் அந்த மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். டு மேக் இட் அஸ் ரிஃப்ளெக்சிவ். இவங்களை ரிஃப்ளெக்சிவா மாத்தணும்னா இதுதான் நடத்தணும். சரியாடா பசங்களா? எஸ். வாட் அபவுட் சிஎஸ் எப்போ நடத்துவீங்க? அஃப்கோர்ஸ் பசங்களா, when we found time for it we will start teaching. ஓகேங்களா? செகண்ட் விஷயம் என்ன பசங்களா? சிமெட்ரிக். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஆர் செட்டை எழுதிக்கிறேன். ஏ கமா ஏ, பி கமா பி அண்ட் ஏ கமா சி. சரியா? இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த செட்ல இருக்கிறவங்க சிமெட்ரிக்கா அப்படின்னு கேட்குறேன். ஓகே, ஸோ சிமெட்ரிக்காக என்ன பண்ணுவா? ஒவ்வொரு லைக் இப்போ ஏ கமா ஏவை எடுத்துக்கோ. ஏ கமா ஏக்கு ஆல்டர்னேட்டிவ் பேர், அதாவது ரெண்டாவது முன்னாடி போட்டு முன்னாடி ஒன்னாட லைக் ஐ மீன் எக்ஸ்சேஞ்ச் தி ஆர்டர் பேர்ஸ். ஆர்டரை மாத்துங்க. ஆர்டரை மாத்துனீங்க அப்படின்னா ஓகே, ஸோ ஆர்டரை மாத்துனீங்க அப்படின்னா ஏ கமா ஏ ஆர்ல இருக்கா? எஸ், இட் இஸ் தேர். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் பி கமா பி ஆர்ல இருக்கு. இதோட ஆர்டரை மாத்துங்க. இதோட ஆர்டர்ல மாத்துனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ பி கமா பி பிலாங்ஸ் டு ஆர். சரிடா பசங்களா? எஸ். செக் ஃபார் தி தேர்ட் எலிமெண்ட். இந்த எலிமெண்ட்டுக்கு செக் பண்ணுங்க. ஏ கமா சி ஆர்ல இருக்கு அப்படின்னா சி கமா ஏ ஆர்ல இருக்கா? ஓகே, ஆர்டரை மாத்தும் போது இருக்கா? நோ, இட் இஸ் நாட் தேர். ரைட். இந்த மாதிரி ஒரு பேர் கிடைச்சு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பேர் நம்மளுக்கு ஆர்ல இல்லை அப்படின்னா it is not symmetric. சரியா? it is not symmetric. அப்படின்னா என்ன அர்த்தம்? which means அப்ப நீங்க இன்னும் எத்தனை பேர்த்த ஆட் பண்ணும் சிமெட்ரிக்கா மாறணும் அப்படின்னா? சிமெட்ரிக்கா மாறணும்னா சி கமா ஏவை நீ ஆட் பண்ண வேண்டியதா இருக்கணும். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ யூ நீட் டு ஆட் சி கமா ஏ. எஸ். ஹாய் எவ்ரிவன். டன். So இதுதான் minimum number of pair to be added to make it as symmetric. இப்போ next when we check for transitivity, எனக்கு ஒரு டவுட், டிரான்சிட்டிவ்னா ரெண்டுமே சேமா இருக்கலாமா? அஃப்கோர்ஸ் இருக்கலாம் பசங்களா. சரியா? ஒரு 2 பேர் எடுத்துக்கோ, அவ்வளவுதான். டேக் எனி 2 பேர்ஸ். எனி 2 பேர்ஸை எடுத்துக்கணும். ஸோ லைக் நான் சொல்றேன் எப்படின்னு. ஓகேவா? யூ கேன் see it here. சரியா? இப்போ 2 பேரை நீங்க எடுத்துக்கோங்க. சி இப்போ ஏல முடியிற மாதிரி ஏதாவது பேர் இருக்கா? அப்போ ஃபர்ஸ்ட் நீ இவனை எடுத்துக்கிற. இவனையும் இன்னொருத்தனையும் நீ கம்பேர் பண்ண போற. ஓகே, இவங்களையும் இன்னொருத்தவங்களையும் நீங்க கம்பேர் பண்ண போறீங்கன்னா ஏ கமா ஏ இருக்குன்னா ஏல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எலிமெண்ட், ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு பேர் இருக்கா? எஸ், தேர் இஸ் தேர். ஓகேயா? இப்போ சொல்லுங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஈக்குவல், ஏ கமா ஏ ஈக்குவல், விச் மீன்ஸ் ஏ கமா சி இவங்க 2 பேரும் ஆர்ல இருக்காங்கன்னா ஏ கமா சி ஆர்ல இருக்கணும். இருக்கா? எஸ், இட் இஸ் தேர். இப்போ நெக்ஸ்ட் இவங்களுக்கு ஏத்த பேர் இருக்கா? பி கமா பி. சரியா? பில முடிகிற மாதிரி ஏதாவது பேர் இருக்கா? நோ. சி பில ஸ்டார்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு பேரும் இல்ல. அப்ப இதுக்கு நம்ம செக் பண்ண தேவையில்ல. பேர் இருந்தா மட்டும் செக் பண்ணலாம், இல்லைன்னா நோ நீட். ஓகே,
இப்போ செகண்ட் விஷயம் எடுத்துக்கிற ஏ கமா சி. சீல முடிகிற மாதிரி ஏதாவது பேர் இருக்கா? நோ, இட் இஸ் நாட் தேர். அப்போ இது டிரான்சிட்டிவா? எஸ், இட் இஸ் டிரான்சிட்டிவ். சரிங்களா? அப்போ இது டிரான்சிட்டிவ்னு கேட்டா எஸ், இட் இஸ் டிரான்சிட்டிவ். ஓகே, வேற எதுவும் செக் பண்ண தேவையில்லை. அது எல்லா சப்ஜெக்ட்ஸோட காம்பினேஷனா இருக்கும் ஜோரோ. சரியா? யாரா பசங்களா? யூ காட் இட். நெக்ஸ்ட் அப்ப ஈக்குவலன்ஸ்னா என்ன இருக்கணும்? A is related to C. Yeah, we have A is related to C. ஒரு பேர் தான் இருக்கு. டிரான்சிட்டிவிட்டி கண்டிஷன் செக் பண்ற மாதிரி நம்மளுக்கு ஒரே ஒரு பேர் தான் இருக்கு. அந்த ஒரு பேரையும் நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா பசங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. R is equal to A, A and B, B and A, C. இவங்களை ஈக்குவலன்ஸான்னு நீங்க செக் பண்ணும். இட் இஸ் நாட் ஈக்குவலன்ஸ். ஏன்னா நீங்க இந்த கொஸ்டின் தான் செக் பண்ணீங்க. இது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது, இது சிமெட்ரிக் கிடையாது, அப்ப இது ஈக்குவலன்ஸும் கிடையாது. இட் இஸ் நாட் ஈக்குவலன்ஸ். ஓகே, அப்ப இது ஈக்குவலன்ஸா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ரிஃப்ளெக்சிவ்க்கு தேவைப்படுறதையும் ஆட் பண்ணணும், சிமெட்ரிக்கு தேவைப்படுறதையும் ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ A, A B, C யாரை ஆட் பண்றனோ அவங்கள மட்டும் வச்சுக்கலாம். சரிங்களா? யாரை நீங்க ஆட் பண்ண போறீங்க? யாரெல்லாம் ஆட் பண்ண போறோம்னா B, B ஆட் பண்ண போறீங்க. சாரி, C, C ஆட் பண்ணணும், D, D ஆட் பண்ணணும் அண்ட் C, A ஆட் பண்ணணும். ரைட்டா? எஸ். யா, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அகைன். ஓகே, நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். நோ ப்ராப்ளம் பசங்களா. இப்படி நீங்க ஆட் பண்றன்றப்போ இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. சரியா? இப்படி நீ ஆட் பண்றன்றப்போ தேர் இஸ் அனதர் ப்ராப்ளம் ஆல்சோ. ஓகேவாடா பசங்களா? அதையும் நீங்க கிராஸ் செக் பண்ணும். ஓகேவா? இப்போ மொத்தம் 6 பேர் ஆட் பண்ணிட்டீங்க. இந்த 6 பேத்துக்கும் டிரான்சிட்டிவிட்டி கண்டிஷன் மாறி இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. சி, இந்த 3 பேத்து பார்க்கும் போது எஸ், இட் இஸ் டிரான்சிட்டிவ். இப்போ இந்த 6 பேர் கணக்கு வந்துருச்சு. இப்போ இந்த 6 பேர் கணக்கை பார்க்கும் போது டிரான்சிட்டிவான ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோ. சரியா? எஸ். எப்படி செக் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் A, A. ஏல முடிகிற மாதிரி ஏதாவது எலிமெண்ட் இருக்கு A, C. ஸோ அப்போ இதோட டிரான்சிட்டிவிட்டி கண்டிஷன் படி A, C தான் வரணும் ஆன்சரா. எஸ், இட் இஸ் ஆல்ரெடி பிரசன்ட் தேர். நெக்ஸ்ட் B, B. Bல முடிகிற மாதிரி எந்த ஒரு எலிமெண்ட்டும் இல்ல. Cல முடிகிற மாதிரி we have element C, A, C, C, Aன்னு இருக்கு. ஸோ இப்போ நீங்க செக் பண்ணீங்கன்னா A, A இருக்கா? எஸ், இட் இஸ் தேர். டன். நெக்ஸ்ட் C, C. Cல முடிகிற மாதிரி ஒரு எலிமெண்ட். ஓகே, C, C. Cல முடிகிற மாதிரி we have again element. So which means C, A இருக்கணும். இருக்கா? எஸ், we added. ஓகே, நெக்ஸ்ட் D, D. Dல முடிகிற மாதிரி எந்த ஒரு எலிமெண்ட்டும் இல்ல. ஓகே, இட் இஸ் ஆல் பர்ஃபெக்ட் நவ். அப்ப இந்த 3 பேத்தை ஆட் பண்ணா போதும், இது ஈக்குவலன்ஸா மாறிடும். சரியாடா பசங்களா? ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் எவ்வளோ ஆட் பண்ணணும்? 3 பேத்தை ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ எனிவன் transitive, like any other doubts you can ask me here. நீங்க கேட்கலாம்டா பசங்களா. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Yeah, yes, of course, I. Yes, Vijay, null relation, it is an equivalence relation also. Yes, of course, it is a அது வந்துட்டு நம்மளுக்கு ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்கும். சரியா பசங்களா? இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அண்ட் இட் இஸ் சிமெட்ரிக் அண்ட் இட் இஸ் டிரான்சிட்டிவ். சரியா? 3மே தான். சரிடா பசங்களா? எஸ். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஸோ ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ், ஈக்குவலன்ஸ் பத்தி கேட்குறாங்க. ரைட்டா? இப்போ கொடுத்துருக்கிறவங்க வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க ரிலேஷன் செட். ஓகேவா? கொடுத்துருக்க ரிலேஷன் செட் ரிஃப்ளெக்சிவான்னு கேட்டா நோ, இட் இஸ் நாட். ஏன் மேம்னு கேட்டிங்கன்னா, ஸோ எந்த செட்ல நீங்க ரிலேஷன் ஃபார்ம் பண்றீங்களோ, எந்த செட்ல இருந்து ரிலேஷன், அதாவது டொமைன் செட், டொமைன் செட்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளும் அவங்கள லவ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஏவை லவ் பண்ண ஆள் நம்ம கிட்ட இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு. பிஏ லவ் பண்ணியிருக்காங்கன்னு எவிடன்ஸ் இருக்கு. அண்ட் சிஏயோ அண்ட் டிஏயோ லவ் பண்றதுக்கு எவிடன்ஸ் நம்மளுக்கு இல்ல. ஸோ விச் மீன்ஸ் இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். அப்போ அவங்க 2 பேரும் ப்ரெசென்ட் ஆனா மட்டும்தான் அந்த ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் டேர்ம் ஆகும். ஓகேவாடா பசங்களா? ஸோ இவங்க 2 பேர்த்தையும் நீங்க ஆட் பண்ண வேண்டியதா இருக்கணும். ரைட்?
அண்ட் திஸ் இஸ் இதே மாதிரி தான் சிமெட்ரிக். சிமெட்ரிக் அப்படின்னா ரெண்டு பேரோட கம்பாரிசன், ஒவ்வொரு பேரை எடுத்துக்க போறோம். சி A, A belongs to R. சரியா? அப்போ அவங்கள ரிவர்ஸ் அந்த ஆர்டரை திருப்பி போடணும். A, yes it is present. B, னா B, is present. இப்போ A, C னா C, A இருக்கணும். ஆர்டரை ரிவர்ஸ் பண்ணா அவங்க இருக்கணும். இருக்கா? C, A இருக்கா? இல்ல. அப்ப அது சிமெட்ரிக் இல்ல. அப்ப அது சிமெட்ரிக்கா மாத்தணும்னா நம்மளுக்கு யார் தேவை? ஜஸ்ட் இவங்கள மட்டும் ஆட் பண்ணாலே போதும், அந்த ஒரு ரிலேஷன் ஃபுல்லா நம்மளுக்கு சிமெட்ரிக்கா மாறிடும். யாரா பசங்களா? எஸ். இப்போ இவங்கள டிரான்சிட்டிவிட்டி கண்டிஷனுக்கு செக் பண்றோம். டிரான்சிட்டிவிட்டி அப்படின்னா இப்போ நீ எப்படி சிமெட்ரிக்கு ஒவ்வொன்றா பார்த்தையோ அந்த மாதிரி டிரான்சிட்டிவிட்டிக்கு ரெண்டு பேரை சூஸ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? டிரான்சிட்டிவ் அப்படின்னா அந்த சூஸ் பண்ற பேர் இருக்குல்ல, அவங்கள நீங்க எப்படி எடுத்து பார்ப்பீங்க? சி இங்க இருக்க எலமெண்ட்டும் இங்க இருக்க எலமெண்ட்டும் ஈக்குவலா இருக்க மாதிரி நீ பேரை சூஸ் பண்ணும். ஓகேவாடா பசங்களா? ஸோ அந்த மாதிரி எவ்வளவு பேர்ஸ் இருந்தாலும் சரி அந்த எல்லா பேர்ஸுக்குமே நீ செக் பண்ணணும். எல்லா பேர்ஸுக்கும் செக் பண்ணி இவங்க கடைசியில் இந்த ஃபர்ஸ்டும் லாஸ்ட்டும் ரிலேட் ஆயிருக்கணும். அப்படி ரிலேட் ஆனா டிரான்சிட்டிவ், இல்லைன்னா நாட் டிரான்சிட்டிவ். உனக்கு இங்க ப்ராப்ளம் இல்லை, இட் இஸ் டிரான்சிட்டிவ். ஓகேவாடா பசங்களா? எஸ், I hope you all get it. So இப்போ இதே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல நான் சொல்லட்டா? சி ரைட். ஸோ ரிஃப்ளெக்சிவா இல்லையான்னு தான் கேட்குறாங்க. ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா எல்லாத்துக்கும் லைக் இதுதான் நம்ம இப்பவும் பார்த்தோம். ரைட்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. யா, null relation is not an reflexive relation. Not an equivalence relation. ஒரு நிமிஷம், we will check it. null relation is an equivalence relation டா பசங்க. அதுல யாருமே இல்லாதவங்க கூட ரிலேட் ஆவாங்க தானே? ஓகே, இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ்னு போடுறாங்க. பட் ஐ ஜஸ்ட் see the like நான் இதுக்கான ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷன் கேட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன் பசங்க. ஓகே, பட் ஐ ஹேவ் டு செக் இட். ஓகே, why it is not reflexive கேட்டுக்கலாம். சரிங்களா? எஸ். ஸோ ஏன்னா நல்ல யாருமே இல்லைன்றப்போ எல்லாரும் அவங்க கூட மேப் ஆயிடுச்சான்னு we can't check it, we can't prove it. ஓகே, ஸோ டெஃபினெட்லி இது நாட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். சரிடா பசங்களா? எஸ். ஸோ லெட் P be the set of triangles. ஓகே, ட்ரையாங்கிள்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க எடுத்துக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு நம்பர் கிடையாது, அது ஒரு ட்ரையாங்கிள். சரியா? இப்போ வாட் இஸ் இட்? இப்போ A ரிலேட்டட் டு பினா ஏங்கிறது என்னன்னா இட் இஸ் ஒன் ட்ரையாங்கிள். ஓகே, அது ஒரு நம்பர் கிடையாது, ஒரு சைடு கிடையாது, ஒரு ஆங்கிள் கிடையாது. அந்த ஏங்கிறது கம்ப்ளீட்டா ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் பிங்கிறது கம்ப்ளீட்டா ஒரு ட்ரையாங்கிள். இவங்க ரெண்டு பேரும் ரிலேட் ஆகணும் அப்படின்னா அந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் சிமிலர் டு ஈச் அதரா இருக்கணும். ஓகே, சிமிலர் டு ஈச் அதரா இருக்கணும். வாட் இஸ் சிமிலாரிட்டி மீன்ஸ்? சிமிலாரிட்டினா என்னது? அதோட கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும்னு நீங்க 10th படிச்சிருக்கீங்க. சிமிலாரிட்டி மீன்ஸ் ரெண்டு ட்ரையாங்கிள் எப்ப சிமிலர்னு சொல்லுவாங்க? அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கணும், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரேஷியோ ஈக்குவலா இருக்கணும், சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவலா இருக்கணும். ரைட்டா பசங்களா? இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது தான் அவங்க ரெண்டு பேரும் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம பேசிக்கலாம். ஓகே, ஸோ வாட் இட் மீன்? அப்போ ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் டிஃப்ரெண்ட் சைஸும் இருக்கலாம். பட் ரேஷியோ லைக் டிஃப்ரெண்ட் சைஸ்னா ரேஷியோ சிமிலாரிட்டி இருக்கணும். ஓகே விஜய், ப்ரொபோர்ஷனாலிட்டியில இன்க்ரீஸ் ஆகணும். சரிங்களா? ஸோ வாட் இஸ் இட்? ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ்னா என்னடா பசங்களா? ஒரு ட்ரையாங்கிள் அந்த ட்ரையாங்கிளுக்கு ரிலேட் ஆகுமா அப்படின்றத செக் பண்ணோம். சரி, ஒரு ட்ரையாங்கிள் ஏ இஸ் அ ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிள் அந்த ட்ரையாங்கிளுக்கு சிமிலர் ஆகுமா? சே எஸ் ஆர்டும். ஓகேவா? ஒரு ட்ரையாங்கிள் அதே ட்ரையாங்கிளுக்கு சிமிலரா? எஸ் அஃப்கோர்ஸ். ஏன்னா அதே ட்ரையாங்கிள் தானா, ஆங்கிளும் மாறி இருக்காது, சைட்ஸும் மாறி இருக்காது. அப்ப நிச்சயமா அந்த ரெண்டு பேர்த்தையும் கம்பேரிசன் எடுக்கும் போது ஆங்கிள்ஸ் ஈக்குவல் தான், சைட்ஸ் ஈக்குவல் தான். அப்ப அந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் சிமிலர் தான். ரைட்? ஸோ சிமிலர் அப்படின்னா A is related to A, which means R is reflexive. Okay வாடா பசங்களா? எஸ். ஸோ செகண்ட் திங் என்னது? இட் இஸ் சிமெட்ரிக். சரிங்களா? ஸோ இட் இஸ் சிமெட்ரிக். வாட் இஸ் சிமெட்ரிக் மீன்? சிமெட்ரிக்னா ஒருத்தர் நீ கம்பேரிசன் எடுத்துக்கிற, ஆல்ரெடி அவன் ப்ரெசென்டா இருக்கான். சரியா? ஆல்ரெடி ஏஆர்பி இருக்கு.
நம்மளோட செட் ரிலேஷனுக்குள்ள இந்த ஒரு ரெண்டு ட்ரையாங்கிள் ஆல்ரெடி பிரசன்ட். அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் டு ஈச் அதர். ஓகேவாடா பசங்களா? எஸ். விச் மீன்ஸ் என்னது, ஏன்றது ஒரு ட்ரையாங்கிள், பிங்கிறது இப்படி இருக்க ஒரு ட்ரையாங்கிள். சரியா? இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே இப்படி சொல்லிட்டாங்க. சரிடா பசங்களா? அப்போ நான் என்ன கேட்கிறேன், அப்ப இந்த பெரிய ட்ரையாங்கிள் இங்க போட்டுட்டு சின்ன ட்ரையாங்கிள் இங்க போட்டா சிமிலர் இல்லையா? இல்ல, சிமிலர். எப்படி பார்த்தா என்ன, ஃபர்ஸ்ட் செகண்ட் கூட கம்பேர் பண்ணி சொன்னா என்ன, செகண்ட் ஃபர்ஸ்ட் கூட கம்பேர் பண்ணி சொன்னா என்ன, similarity மாறிடுமா? No, they won't. அப்போ B is related to A வா? Yes, B is similar to A. Which means what? So it is, அப்போ B is related to A, அப்போ R is symmetric. Yes. Okay வா பசங்களா? Yeah. What about the transitivity case? Transitivity case. When I am talking about transitivity case, சரியா? transitivity பத்தி பேசுறோம். அப்போ ரெண்டு கேஸ் ஆல்ரெடி நான் சொன்னல, ரெண்டு பேர் ஆல்ரெடி இருக்கிறத வச்சு செக் பண்ணணும். சோ இப்போ A is related to B, B is related to C. ஓகேவா? so which means A is similar to B. okay, and B is similar to C. சரிடா பசங்களா? இதுல இருந்து என்னென்ன தெரியுது, அதை மட்டும் சொல்லுங்க. சோ ஏ ட்ரையாங்கிளுக்கு எல்லா சைட்ஸோட கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ, பில இருக்க கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ, ஏ அண்ட் பி ட்ரையாங்கிள்ஸோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, அண்ட் ஏல இருக்கிற ஆங்கிள்ஸ் எல்லாமே பிலயும் இருக்கு, ரைட்? ஸோ நான் வந்து ட்ரிபிள் ஏ ப்ராப்பர்ட்டி வச்சு சொல்லிக்கலாம். ட்ரிபிள் ஏ ப்ராப்பர்ட்டி வச்சு என்ன சொல்லிக்கலாம், ஆங்கிள்ஸ் இன் ஏ இஸ் ஈக்குவல் டு corresponding angles in B. சரியா? A triangle இருக்கிற ஆங்கிள்ஸும் B triangle இருக்கிற ஆங்கிள்ஸும் corresponding angles ஈக்குவலா இருக்கு. சரியா? இப்போ நான் இங்க என்ன சொல்றேன்னா, B triangle இருக்கிற angles of B triangle is equal to corresponding angles of C. சரிடா பசங்க? சோ ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம சொல்லிக்கலாம். சரியா? ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி வச்சு நீங்க சொல்லிக்கலாம். which means what? அப்ப angles of A B க்கு equal, B C க்கு equal. அப்ப angle A is equal to C யா? so angles of A is equal to angles of B, angles of C, which means so by triple A property நீங்க சொல்லிக்கலாம் A is similar to C. A is similar to C. அப்படின்னா A is related to C, which means R is transitive. ஓகேவாடா பசங்களா? R வந்து டிரான்சிட்டிவா இருக்கு. ஓகே, so what does it mean? R is an equivalence relation. You all get it? Ma'am, A will be congruent to A. How it is similar? See, Vijay, if it is concurrent இருக்குன்னா it is similar. சரியா? congruency இருக்குன்னா அங்க similarity இருக்கு. similarity இருக்குன்னா தான் congruency இருக்குமா இல்லையான்றது question. ஓகே, so congruentனா எக்ஸாக்ட்டா ஈக்குவல். சரியா? சிமிலர்னா ஏறத்தாழ ஈக்குவலா இருக்கும், அவ்வளவுதான். எக்ஸாக்ட்டா ஈக்குவலா இருக்குன்றப்பவே ஏறத்தாழ அதுவும் ஈக்குவலா தானே இருக்கும். so A is equal to, okay fine, so I can explain the similarity concept, right? ஓகேவாடா பசங்களா? ஸோ சிமிலர்னு எப்படி சொல்லுவாங்க, இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. சரிங்களா? சிமிலாரிட்டி கேஸை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் வந்து ஒரு 45, ஸோ திஸ் இஸ் ஒரு 20, இது ஒரு 10, இப்படி இருக்கு. ஓகே, இட் இஸ் நாட் கரெக்ட், பட் நான் சொல்றேன், எதுக்கும் சொல்றேன். ஓகேவா? அதே 45 தான் இதுவும், அதே 20 தான் இதுவும், அதே 10 தான் இதுவும். சரியா? ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கணும். ஓகே, இது ஒரு 2, இது ஒரு 3, இது ஒரு 4. சரியா? அப்ப இது வந்து 2 ஓட மல்டிபிள்ஸா இருக்கணும் கரஸ்பாண்டிங், which means இது ஒரு 6 இருக்குன்னு சொல்றேன். அப்ப இது வந்து 9, இது வந்துட்டு 12 இருக்கு. சரியா? உனக்கே தெரியுது 2/6 போட்டனா என்ன ரேஷியோ வரும்? 1/3. 3/9 போட்டனா அதே 1/3.
4/12 போட்டிங்கன்னா அதே 1/3 ரைட்டா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் சிமிலர். சரியா? எதை வச்சு சொல்கிறேன்? அவங்களோட ஆங்கிள்ஸ் எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனலாக இருக்கணும். சரியா? இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே அதுக்கான கரஸ்பாண்டிங் சைட் 6. 2-ஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது தான் 6 கிடைக்கணும். அதே மாதிரி தான் மற்ற 2 சைட்ஸுக்கும் இருக்கணும். ஸோ 3-ஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணுறது தான் இங்கே இருந்திருக்கணும். 4-ஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணுறது தான் இங்கே இருந்திருக்கணும். கரெக்டாக? இப்படி தானே இருக்கு. ஸோ இப்போ ஒரே ட்ரையாங்கிள், சேம் ட்ரையாங்கிள் சொல்கிறேன். 45 20 10. அதே ட்ரையாங்கிள் அதே ட்ரையாங்கிளுக்கு சொல்கிறேன். 45 20 10. சரியா? ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கா? எஸ். இதோட சைட் 2 3 4, இதோட சைடும் 2 3 4. உனக்கு பார்த்தாலே தெரியுது 2-ஐ 1 டைம் மல்டிபிள் பண்ணாதான் 2 வரும். அதே 3-ஐ 1 டைம் மல்டிபிள் பண்ணாதான் 3 வரும். 4-ஐ 1 டைம் மல்டிபிள் பண்ணாதான் 4 வரும். ரைட்? விச் மீன்ஸ் these two triangles are similar. சரிடா பசங்களா? சிமிலாரிட்டிக்கு இந்த ஒரு கான்செப்ட் போதும். சிமிலாரிட்டினா என்னது? ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கணும். கரஸ்பாண்டிங் சைட்ஸ் சம் ரேஷியோ ஆர் ப்ரொபோர்ஷனலா இருக்கணும். ஓகேவாடா பசங்களா? Fine. This question also we have seen yesterday. Okay. In the question. Yes. So this is the biggest one. Hi pasangla. Yes. Find the largest possible domain. Domain கண்டுபிடிக்கணும். So domain நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். Domain அப்படின்னா xக்கு some restrictions இருக்கணும். சரியா? என்ன செல்வம் புரியல? நான் உன்னை நீ புரிஞ்சு நீ இந்த டயக்ராம் உனக்கு புரியலன்னா லீவ் இட். ஓகே? நான் உங்களுக்கு இங்க சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுதா? அதை மட்டும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவாடா பசங்களா? ட்ராலாம் பண்ண தேவையில்ல. யூ நோ நீட் டு ட்ரா இட். ஜஸ்ட் லைக் சிமிலர் அப்படின்னா என்ன சொல்றது? அந்த சின்ன ட்ரையாங்கிளை ஏதாவது ஒரு மாடிஃபை, சின்ன ட்ரையாங்கிளை எலாபரேட் பண்ணி தான் அந்த பெரிய ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்க 2 ட்ரையாங்கிள்ஸ் தான் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே? ஸோ இஃப் வாட் ஐ எம் சேயிங், சிமிலாரிட்டி கான்செப்டை நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணும் வித்தவுட் எனி நம்பர், எனி ஆங்கிளை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணாம. சி, இப்போ இதே ட்ரையாங்கிள் தான், அதே ட்ரையாங்கிளை நான் திருப்பி வரைகிறேன். சி, HSL அதே ட்ரையாங்கிளை நான் வரைஞ்சிருக்கேன். கரெக்டா? இப்போ இந்த ட்ரையாங்கிளும் சிமிலரானா? ஆமா. சி, இப்போ இந்த ட்ரையாங்கிள் எப்பெல்லாம் சிமிலர்னு சொன்னீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிளை நான் என்லார்ஜ் பண்ணாலும் சரி, குட்டி பண்ணாலும் சரி, இது சிமிலர் தான். ஓகே? இந்த என்லார்ஜ் அண்ட் குட்டி, இந்த என்லார்ஜ் பண்ணும் போதும் சரி, குட்டி பண்ணும் போதும் சரி, ஆங்கிள்ஸ் மாறுமா? மாறாது. ஆனா சைட்ஸ் மாறும். ஓகேவா? சைட்ஸோட லென்த் மாறும். ஆனா அந்த சைட்ஸோட லென்த் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ப்ரொபோர்ஷனலா இருக்கும். இங்க இருக்க சைட்ஸை ஒன்னு ஏதாவது டிவைட் பண்ணி கம்மி பண்ணிருப்பாங்க, இல்ல மல்டிபிள் பண்ணி கம்மி பண்ணிருப்பாங்க. சோ தட் சைட்ஸோட ரேஷியோஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். சோ அப்ப இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ் சிமிலர். அவ்வளவுதான். சிமிலாரிட்டியோட கான்செப்டே இதுதான். சரியா? ஓகே? 2 ட்ரையாங்கிள் சிமிலர்னா திஸ் இஸ் தி கான்செப்டிலிட்டி. அப்படியே ஞாபகம் வச்சு போடுங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். Okay, fine. Find the largest possible domain for the real valued function given by f of x is equal to something. ஓகேங்களா பசங்களா? நான் உங்களுக்கு டொமைன் பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டொமைன் அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க ஃபங்க்ஷனா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிற எல்லாத்துக்குமே இமேஜ் இருக்கணும். ஓகேவா? எல்லாத்துக்குமே இமேஜ் இருக்கணும். அப்படி இமேஜ் இல்லாதவங்களை ஜஸ்ட் எலிமினேட் பண்ணிடுவாங்க. எங்க இருந்து? ரியல் நம்பர்ஸ்ல இருந்து. ஓகே? ஏன்னா ஜென்ரலா நாம டொமைன் ஃபிக்ஸ் பண்றது R தான். ஸோ அந்த Rல எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒர்க் அவுட் ஆகாதவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க. சரிடா பசங்களா? எஸ். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. உங்களோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி மாடல்ல இருக்கு? மாடல் உனக்கு தெரியும். மாடல் பார்த்தனா மேலே ஒரு ஸ்கொயர் ரூட், கீழே ஒரு ஸ்கொயர் ரூட். சரியா? இதோட ஃபர்ஸ்ட் மாடல் சொல்றேன். இந்த ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் மாடல் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மாடல் ஸ்கொயர் ரூட். உங்க கண்ணுக்கு தெரிஞ்சா நீ சொல்லு. ஸ்கொயர் ரூட் உங்க கண்ணுக்கு தெரியுதா? எஸ். அண்ட் செகண்ட் விஷயம் என்னன்னா, இதுல நான் நோட் பண்ற மாதிரி இருக்கிறது ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? யா, ஏன்னா எனக்கு ரியல் நம்பர்ஸை பத்தி பேசும்போது 2 விஷயத்த ரியல் நம்பர்ஸா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவாடா பசங்களா? அந்த 2 விஷயம் என்னன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எப்பயுமே பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் ரியல் நம்பர்ஸை கொடுக்கும். ஓகேவா? ஒரு ரியல் நம்பர் வேணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்குள்ள இருக்கிறவங்க ஒரு பாசிட்டிவ் நம்பரா தான் இருக்கணும். சரிங்களா? எஸ், அது ரியல் நம்பர்ஸுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்டிஷன். ஓகே? ஆனா அதே மாதிரி ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் டினாமினேட்டர் 0வா இருக்கக்கூடாது. 0வா இருந்தா அது ரியல் நம்பர்ஸ்குள்ள வராது, அது ரியல் நம்பர்ஸ்ல எக்ஸிஸ்ட் ஆகாது.
ஓகே ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் ரொம்ப முக்கியம் டொமைனை செக் பண்ணும்போது. சரியாடா பசங்களா? எஸ். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ரெண்டு கண்டிஷன் தான் இருக்கு. 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஐ ஹோப். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ரைட்டடா பசங்களா? எஸ். ஸோ இதுல பார்த்தா என்ன தெரியுது? 0 மேல இருக்கலாம், 0 நியூமரேட்டர்ல இருக்கலாம், டினாமினேட்டர்ல இருக்கக்கூடாது. ஓகேவாடா பசங்களா? நியூமரேட்டர்ல 0 இருக்கலாம், டினாமினேட்டர்ல 0 இருக்கக்கூடாது. சரிங்களா? ஏன்னா டினாமினேட்டர் 0வா இருந்தா தான் அன்டிஃபைன்ட், ஆனா நியூமரேட்டர் 0வா இருந்தா யுவர் ஆன்சர் இஸ் 0. சரியாடா பசங்களா? எஸ். வாட் இட் இம்ப்ளைஸ்? ஸோ அப்போ அதுல இருந்து என்ன தெரியுது? இப்போ ஸ்கொயர் ரூட்குள்ள இருக்கிறவங்க, அதாவது 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்னவா இருக்கணும்? பாசிட்டிவ் ஆன்சரை தரணும். அப்போ கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். சரியா? கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0, ஈக்குவல் டு 0வாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம். இப்போ டினாமினேட்டர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 கிரேட்டர் தென் 0வா மட்டும் தான் இருக்கணும், ஈக்குவல் டு 0 வரக்கூடாது. ஆக்சுவலி ஸ்கொயர் ரூட்னா ஈக்குவல் டு 0வும் வரலாம், ஆனா இதுக்கு டினாமினேட்டர்ல இருக்கிறனால அந்த ஈக்குவல் டு 0 நம்ம போட்டுக்க மாட்டோம். சரியாடா பசங்களா? ஸோ இது கண்டிஷன் நம்பர் 1, இது நம்மளோட கண்டிஷன் நம்பர் 2. ஓகே எவ்ரிவன்? Yes or no? Yeah. So okay. ஸோ இதை நான் இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நார்மலாக நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கஷ்டம். ஆனால் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இவங்களோட எக்ஸ்பிரஷன் இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்லணும்னா எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ் போட்டா, அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து இன்ஃபினிட்டிக்குள்ள யார் யாரெல்லாம் போட்டா, எக்ஸுக்கு யார் யாரெல்லாம் போட்டா பாசிட்டிவ் ஆன்சர் வரும்னு நீ கண்டுபிடிக்கணும். இட் இஸ் கஷ்டம் தானே இந்த ப்ராசஸ்? எஸ். ஸோ இதை நீங்கள் தனியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆகணும். ஸோ அதுக்கு தான் நான் ஒரு மெத்தட் சொல்வேன். ஓகேவா? இந்த மாதிரி இன்இக்வாலிட்டி சால்விங் மெத்தடுக்கு யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன்ஸ் தட் இஸ் கால் வேவி கர்வ் மெத்தட். சரிங்களா? ஸோ ஃபார் ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேவி கர்வ் மெத்தட்னா ஒன்றும் இல்லை பசங்களா, நான் சொல்கிற 2 கண்டிஷனை மட்டும் ஃபாலோ பண்ணணும். மொத்தம் 3 விஷயம் இதில் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா எக்ஸ் டேர்ம்ஸ் இருக்குல்ல, எக்ஸ் ஸ்கொயராக இருக்கட்டும், எக்ஸ் கியூபாக இருக்கட்டும், வாட் எவர் ஹையஸ்ட் டிகிரி டேர்ம், அந்த ஹையஸ்ட் டிகிரி டேர்மோட கோஎஃபிஷியன்ட் ஒரு பாசிட்டிவாக இருக்கணும். ஓகே. அண்ட் செகண்ட் விஷயம், ரைட் ஹேண்ட் சைடில் எப்பயுமே 0 தான் இருக்கணும், 0 தாண்டி எந்த நம்பரும் இருக்கக்கூடாது. அண்ட் தேர்ட் விஷயம் என்னன்னா ரைட் மோஸ்ட் சைடில் இருந்து ப்ளஸ் சைன் தான் போடணும், ரைட் மோஸ்ட் சைன் ப்ளஸ் சைன் போடணும். ஓகேவா? இந்த 3 விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சு வேவி கர்வ் மெத்தட் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே. ஸோ என்ன பண்ணணும்னு சொன்னடா பசங்களா? சி எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், ஸோ ஹையஸ்ட் டிகிரி பாசிட்டிவ்ல தான் இருக்கணும். இங்கே நம்மளுக்கு நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ அதை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றணும்னா என்ன பண்ண போறீங்க? ஜஸ்ட் டேக் நெகட்டிவ் காமன். ஸோ இப்போ காமனாக வெளியீடு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகே. தேர்ட் பாயிண்ட் என்னன்னு நான் லாஸ்ட்ல சொல்றேன் காவியா. யூ கான் கெட் இட்னா நான் லாஸ்ட்ல சொல்றேன். சரிங்களா? இப்போ இதுல ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. ஓகே. இதை இப்போ மைனஸ் போகணும் ரைட்? அந்த மைனஸ் போகணும்னா மல்டிபிள் பண்ணுவீங்க. மல்டிபிள் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகணும். ரைட்டடா பசங்களா? when you are multiple with a negative your inequality get changed. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 மட்டும் போடுறீங்க அப்படின்னா அது லெஸ் தென் 0வா இருக்கும். சரிடா பசங்களா? அண்ட் இட்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் கிரேட்டர் தென் 0. இதை நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க. ஃபேக்டரைஸ் பண்ண என்ன கிடைக்கும்? எக்ஸ் பிளஸ் 3 ஒன்று, எக்ஸ் மைனஸ் 3 ஒன்று. ரைட்டா? இவங்களை ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1. ஓகேவாடா பசங்களா? எஸ். இப்போ 2 பேத்துக்கும் நம்பர் லைன் போடுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் லைன். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்பர் லைன் நம்ம என்ன பண்றோம்னா டிவைட் பண்றோம், இன்ஃபினிட்டி. சரிங்களா? செகண்ட் நம்பர் லைன் செகண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு. ஓகே. இந்த எக்ஸ்பிரஷன் இதோட ரூட் என்ன? இதோட ரூட் தெரிஞ்சுக்கோ. இதோட ரூட் என்னது? ஸோ எக்ஸாக்டா 0 எங்க ஆகும்? இந்த எக்ஸ்பிரஷன் எக்ஸாக்டா 0 எங்க ஆகும்? -3 and 3 போட்டா 0 ஆகும். கரெக்டுங்களா? ஸோ அவங்க தான் நம்மளோட பிரேக்கிங் பாயிண்ட். அந்த பிரேக்கிங் பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? எக்ஸ். இந்த எக்ஸ்பிரஷனோட பிரேக்கிங் பாயிண்ட் என்னது? 1 and -1. ஓகேவாடா பசங்களா? இப்பதான் நான் சொன்ன பாயிண்ட் நீங்க யூஸ் பண்ணும். நான் என்ன பாயிண்ட் சொன்னேன்? ரைட் மோஸ்ட் எப்பயுமே பாசிட்டிவ். ஓகே. ரூட்ஸ் ஆக்சுவலி காவியா அது ரூட்ஸ் தான்டா. சரி, அதோட ரூட்ஸ் என்ன? +or-3 தான் வரும். இதோட ரூட் என்ன? +or-1. அதுதான் நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? ரைட் மோஸ்ட் எப்பயுமே பாசிட்டிவ். இது பாசிட்டிவ், நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் நெகட்டிவ், நெக்ஸ்ட் பாசிட்டிவ்.
ஆல்டர்னேட்டிவ் நெகட்டிவ் நெக்ஸ்ட் பாசிட்டிவ். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் உனக்கு என்னவா இருக்கணும்? நெகட்டிவா இருக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கணும். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோனா எந்த இன்டர்வல்? எந்த இன்டர்வல்? இந்த இன்டர்வல். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனோட ஆன்சர் என்னது? -3க்கும் 3க்கு உள்ளது தான் அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனோட ஆன்சர். செகண்ட் எக்ஸ்பிரஷனோட ஆன்சர் என்ன பசங்களா? செகண்ட் எக்ஸ்பிரஷனோட ஆன்சர் பாருங்க, கிரேட்டர் தென் 0 வரணும். கிரேட்டர் தென் 0னா பிளஸ் இருக்க இடம். பிளஸ் இருக்க இடம்னா ஒன்னு இதுவா இருக்கணும், இல்லனா இதுவா இருக்கணும். ரைட்? எஸ். இப்போ இவங்களோட காமன் பாயிண்ட்ஸ், இவங்க ரெண்டு பேத்தோட ஆன்சரும் சேர்த்து வச்ச மாதிரி தான் உன்னோட ஃபைனல் ஆன்சர் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் ஆன்சரை நான் எழுதுறேன் பாருங்க. -∞, ∞. எல்லாத்தோட பிரேக்கிங் பாயிண்ட்டையும் எழுதிக்காச்சு. -1, -1, 1, 3. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உன்னோட ஆன்சர் என்னது? 3ல இருந்து -3 வரைக்கும் வரவங்க ஃபர்ஸ்ட் ஓட ஆன்சர். செகண்டோட ஆன்சர் என்ன பசங்களா? வாட் இஸ் த செகண்ட் ஆன்சர்? -1க்கு லெஃப்ட் சைட்லயும் அண்ட் 1க்கு ரைட் சைட்லயும் வரணும். சரிங்களா? இப்போ நீங்க கேன் யூ see the merging point? அப்ப எந்த இடத்துல நம்மளுக்கு merge ஆகுது அதுதான் ஆன்சர். எந்த இடத்துல ரெண்டு பேரும் merge ஆகுறாங்களோ அதுதான் ஆன்சர். ஸோ எந்த இடத்துல merge ஆகுறாங்க? அப்ப x belongs to -3 to -1 union 1 to 3. இதுதான் உங்களோட ஆன்சர். சரிங்களா? அப்போ எக்ஸுக்கு இந்த இன்டர்வல்குள்ள யாராவது ஒருத்தங்களை போட்டா மட்டும்தான் உங்களுக்கு இமேஜ் பாசிபிள். இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும், இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷனே இல்லாம போயிடும். சரியா? ஸோ அப்போ எக்ஸுக்கு நீங்க பர்டிகுலரா என்ன வேல்யூஸ் மட்டும்தான் போட்டாகணும்? -3ல இருந்து 1 வரைக்கும் தான் போடணும். அண்ட் -1 வரைக்கும் போடணும். அப்புறம் 1 to 3 போடணும். சரிங்களா? எஸ். அதுவுமே பசங்களா இங்க 1க்கு ஏன் நான் இந்த பிராக்கெட் யூஸ் பண்ணிருக்கேன்னா, கேன் யூ see this? see இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கு. ஈக்குவல் டு 0னா அந்த ரூட்ஸை நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆனா ஈக்குவல் டு 0 இல்லைன்னா அந்த ரூட்ஸை நீங்க இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இங்க நம்மளுக்கு ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கு. ஸோ அதனால 3 and -3 ஆர் இன்க்ளூடட். இங்க நாட் ஈக்குவல் டு 0, ஈக்குவல் டு வரல, அதனால we are not taking considered. ஓகேவா? why we are taking common ma'am? எஸ். ஏன்னா விஜய் நம்ம ரெண்டு பேர்த்தையும் தனித்தனியா கண்டுபிடிச்சிருக்கோம். விஜய் நியூமரேட்டர் தனியா கண்டுபிடிச்சிருக்கோம், டினாமினேட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? நாம அப்படி பண்ணாம நம்மளோட ஃபங்க்ஷன்ங்கிறது இது ஹோல், அந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் எல்லாத்தையும் கலந்த விஷயம் தான். அப்ப அந்த கலந்த விஷயம்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கரெக்டா பசங்களா? நியூமரேட்டரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், டினாமினேட்டரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்ப அவங்க ரெண்டு பேர்த்தோட இன்டர்செக்ஷன் தானே ரெண்டு பேர்த்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதனால இந்த ரெண்டு பேர்த்தோட இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா பசங்களா? யாராவது ஒருத்தரை சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும் அப்படின்னா அது டொமைனா மாறாது. ரெண்டு பேர்த்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ற கண்டிஷன்ல நம்ம இருக்கோம். ஸோ அதனால we are taking intersection. ஓகே? ஸோ ஓகே, அந்த நம்பர் லைன் மட்டும் சொல்லணுமா? ஓகே பாருங்க பசங்களா. சி ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. மொத்த இன்டர்வல் -∞ to ∞. அந்த இன்டர்வலை நீ பிரேக் டவுன் பண்ணிக்கிற. எவ்வளவோ பிரேக் டவுன் பண்ற? -∞ to -3ன்னு பிரேக் பண்ற, -3 to 3ன்னு பிரேக் பண்ற, 3 to ∞ பிரேக் பண்ற. இந்த 3 இன்டர்வல்ல தான் உன்னோட சைன் சேஞ்ச் இருக்க போகுது. சரிங்களா? இப்போ 3 to ∞ நீங்க எந்த நம்பரை போட்டாலும் சரி, இந்த எக்ஸ்பிரஷன் உனக்கு பாசிட்டிவான நம்பர் தான் கொடுக்கும். ஓகேவா? எக்ஸுக்கு பதிலாக நீங்க யாரை போட்டாலும் சரி பாசிட்டிவ் ஆன்சர் தான் கொடுக்கும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். சரிங்களா? அதுக்கப்புறம் -3ல இருந்து 3க்குள்ள எக்ஸுக்கு நீங்க யாரை போட்டாலும் சரி உனக்கு நெகட்டிவ் ஆன்சர் தான் கொடுக்கும் அந்த எக்ஸ்பிரஷன். ஸோ அதனால தான் இங்க நெகட்டிவ். ஓகே? அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். இது எப்படி மேம் கண்டுபிடிக்கிறீங்கன்னா நான் சொல்றேன். இங்க எப்பயுமே பிளஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணு. வேவி கர்வ் மெத்தட் எந்த எக்ஸ்பிரஷனா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த சம்முக்குன்னு இல்ல, எல்லா சம்முக்கும் பொதுவா தான் சொல்றேன். எல்லா சம்முக்கும் பொதுவா ரைட் மோஸ்ட்ல பிளஸ் தான் இருக்கும். சரியா? சோ பிளஸ் போட்டுக்கணும், ஆல்டர்னேட்டிவா மாத்திக்கிட்டே வரணும். சரியா? சோ பிளஸ், ஆல்டர்னேட்டிவ்ல மைனஸ், அதுக்கப்புறம் பிளஸ், பிளஸ் மைனஸ் பிளஸ். ஏன்னா இங்க 3 இன்டர்வல்ஸ் 3ஆ தான் பிரேக் ஆயிருக்கு. அப்ப பிளஸ் மைனஸ் பிளஸ் தான் வரும். 4ஆ வந்துருச்சுன்னா அடுத்தது மைனஸ்ன்னு வந்திருக்கும். சரிடா பசங்களா? எஸ். அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்துட்டு நம்மளுக்கு நெகட்டிவ் கேஸ், நெகட்டிவ்னா மைனஸ் வரணும், லெஸ் தென்னா நெகட்டிவ். சரியா? நெகட்டிவ்னா அப்ப நெகட்டிவ் வர பார்ட் தான் உன்னோட ஆன்சர். ஓகே? நெக்ஸ்ட் பாசிட்டிவ் வருது. பாசிட்டிவ் வருதுன்னா இந்த கேஸ் தான் பாசிட்டிவ் வருது. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். எஸ். 7:30க்கு நம்ம குவிஸ் வைக்கிறோம். ஓகே பசங்களா? யா ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? யூ ஆல் கெட் இட்? புரிஞ்சுதாடா பசங்களா?
Yes, I hope you all get it. See, let f and g be two functions from r to r. சரிங்களா? r ல இருந்து r க்கு தான் போகுது. With f of x is equal to 3x minus 4. f of x is equal to 3x. So இந்த மாதிரி காம்போசிஷன் கண்டுபிடிக்கிறீங்கன்னா நான் சொல்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. x க்கு முன்னாடி bracket போட்டுக்கோங்க. சரிடா பசங்களா? Yes, this is question. So 3 into x minus 4. Next, g of x. g of x na x க்கு போட்டுட்டு ஸ்கொயர் போடும், ரைட்? ஸ்கொயர் போட்டு பிளஸ் 3. சரிடா பசங்களா? எஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க? GOF கண்டுபிடிக்கணும். G னா f of x. ஓகே, அப்ப G போட்டுட்டு f of x யாரு? வாட் இஸ் your f of x? 3x minus 4. இதுல என்ன சொல்றாங்க? சி, இந்த கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் x உன்னோட இன்புட். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் இன்புட் யாரு? 3x minus 4 தான் அவனோட இன்புட். அப்ப x வர இடத்துலலாம் அந்த இன்புட்டை மாத்திக்கணும். அப்போ 3x minus 4 the whole square plus 3. இதுதான் உங்களோட FG of f ஓட ஆன்சர். ஓகே, ஸோ இது வந்துட்டு நீங்க இப்போ என்ன பண்ண போறீங்க? ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல அப்ளை பண்ண போறீங்க. அப்போ 9x square plus 16 12 24 minus 24x plus 3. சரிங்களா? So what will happen? 9x square minus 24x plus 19 answer. Right? GOF. F of G na? F of G of x. So G of x na நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? x square plus 3 னு சொல்லிட்டு. ஓகேங்களா? F of x na என்னடா பசங்களா? F of x na என்னது? What is your F of x? So 3 into x minus 4. நல்லா தெரிஞ்சுக்கோ. என்ன தெரியுது உனக்கு? So இங்க இன்புட் x, அதனால x இருக்கு. இங்க இன்புட் g of x. அப்ப x க்கு பதிலா என்ன இருக்கணும்? g of x போடணும். சோ அப்ப 3 into x square plus 3 minus 4. அப்ப 3x square plus 9 minus 4, that is, இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஹோல் ஸ்கொயர். இது புரியலையா? ஓகே, ஒன்றும் இல்லடா பசங்களா. சி, யூ கேன் ரிலேட் இட். எப்படி சொல்றது? இங்க பாருங்க, f of x ஓட ஃபங்க்ஷனை புரிஞ்சுக்கோ. f of x ஃபங்க்ஷன்னா என்ன சொல்றாங்க? அந்த ஃபங்க்ஷனை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சி, நிறைய இடத்துல யூஸ் பண்ணீங்க விஜய், அதனாலதான் சொல்றேன். ஸோ இப்போ என்னன்னா, f of x னா என்னது? அப்போ அது ஃபங்க்ஷன் என்ன பண்றாங்க? x 3 ஆல மல்டிபிள் பண்ணி 4 போடுறாங்க. நீங்க x க்கு யாரை இன்புட்டா கொடுக்குறீங்களோ அவங்கள 3 கூட மல்டிபிள் பண்ணி -4 பண்றாங்க. இதுதான் அந்த எக்ஸ்பிரஷனுக்கான அர்த்தம். சரியா? இப்போ நம்ம யாரை இன்புட்டா கொடுக்குறோம்? x square plus 3 இன்புட்டா கொடுக்குறோம். which means அப்ப அந்த x square plus 3 3 ஆல மல்டிபிள் பண்ணிட்டு -4 பண்ணணும். now you getting it? so அப்ப 3 into x square plus 3 -4. ஷேடா பசங்களா? இந்த மாதிரி யோசி. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இங்க என்னதுன்னா, ஸோ g of x னா என்னது? வாட் இஸ் g? g என்ன பண்ணும்? கொடுத்துருக்க இன்புட்டை ஸ்கொயர் பண்ணிட்டு 3 கூட ஆட் பண்றாங்க. ஓகேவா? அப்போ இங்க என்ன இன்புட் இருக்கோ அந்த இன்புட்டை ஸ்கொயர் பண்ணிட்டு 3 கூட ஆட் பண்றாங்க. ஓகே, ஸோ யூ ஆர் டூயிங் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 3. தட்ஸ் இட். Okay, vada pasangla? Yes. So what is this question? What is bijection means? So இன்னொரு விஷயம் சொல்றேன். பைஜெஷன் ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப பெரிய தியரம்லாம் தேவையில்ல. பைஜெஷனா இருக்கணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் 1 to 1 அண்ட் ஆன் டு ஆ இருந்தா மட்டும்தான். சாரி, இன்னும் மாத்தி சொல்லிட்டேன். இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுன்னு அப்படின்னா அவங்களுக்கு 1 to 1ஆவும் இருக்கணும், சேம் டைம் ஆன் டு ஆவும் இருக்கணும். ரைட்டடா பசங்களா? எஸ். இப்போ ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? we are checking for 1 to 1 function. ஓகேவா? 1 to 1 நான் செக் பண்றோம் கொடுத்துருக்கறவங்கள. 1 to 1 நான் எப்படி செக் பண்ணுவீங்க? f of x is equal to f of y அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். கரெக்டாடா பசங்களா? f of x is equal to f of y னு போட்டு x y ஈக்குவல் அப்படின்னு கொண்டு வந்தா 1 to 1 ஃபங்க்ஷன். இல்லனா நாட் an 1 to 1 ஃபங்க்ஷன். சரிங்களா? f of x என்னது? 2x minus 3. f of y என்னது? 2x minus 3. இதுல இருந்து என்ன ஆகும்? 3 3 கேன்சல் ஆகும். அப்படின்ற பட்சத்துல 2x is equal to 2y டா. ஓகேவா? அப்ப x is equal to y கிடைச்சிருக்கா? x is equal to y னா என்ன அர்த்தம் பசங்களா? which means our f is 1 to 1 function. அப்ப இவங்க நம்மளுக்கு நிச்சயமா ஒரு 1 to 1 function தான். எஸ். ஓகே,
प्लीज यहाँ कर डाउट है HCF is equal to find A and B. அவங்க ரெண்டு பேர்த்தோட மல்டிப்ளிகேஷன் 360 HCF 9. which means A should be a multiple of 9. A வந்து 9 டேபிள்ல வரணும், Bயும் 9 டேபிள்ல வரணும். சரிங்களா? and அதே மாதிரி 360 பாத்தீங்கன்னா நீங்க சொல்ல போற ஒரு நம்பர் 9 டேபிள்ல வரணும். B is ரெண்டு நம்பர்ஸ் 9 டேபிள்ல வரணும். அவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட் 360 வரணும். சரியா? இல்ல அவங்க ரெண்டு பேர்த்தோட HCF. ஓகே, ஒன் செக், ஒரே நிமிஷம் பசங்களா, ஒரு லாஸ்ட் 5 minutes கொடுங்க, ஸோ தட் நான் சொல்லிடுறேன். நீ நடுவில் யூ டோன்ட் மேக் மீ டிஃப்ரெண்ட். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் என்னடா பசங்களா, ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்னது? சி, ஆன் டு ஃபங்க்ஷன்னா நல்லா தெரிஞ்சுக்கோ, இங்க இருக்க எக்ஸ் ஒய்க்கு மேப் ஆகுது. ஓகேவா? நார்மலா இதுதான் நடக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒய்ங்கிறது ஜென்ரலா செகண்ட் செட்ல இருக்க எல்லாத்தையுமே டினோட் பண்ற ஒரு நம்பர். ஓகேவா? செகண்ட் செட்ல இருக்க எல்லாத்தையுமே டினோட் பண்ற ஒரு நம்பர் தான் ஒய். அந்த ஒய்க்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு எக்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? எஸ். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஒய். கரெக்டா? ஸோ 2x - 3 இஸ் ஈக்குவல் டு ஒய். சரியா? ஸோ இப்போ எல்லா ஒய்க்கும் ஏத்த எக்ஸ் இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். நீங்க என்ன பண்ணுங்க, அப்போ எக்ஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ இப்போ 2x இஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 3. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 3 டிவைடட் பை 2. ஓகேவா? அப்படின்னா ஸோ நீங்க ஒய்க்கு ஒவ்வொரு ஒய்க்கும் ஒய் பிளஸ் 3 டிவைடட் பை 2ங்கிற ஒரு எக்ஸ் ரியல் நம்பர்ஸ்ல இருக்குமா? This is my question. சரியா? இப்போ என்னோட லாஜிக் இந்த லாஜிக். சரியாடா பசங்களா? நம்ம கொஸ்டினோட லாஜிக் இதுதான். ஸோ y plus 3 divided by 2 maps to y. ஓகே, this is the one. சரியா? இப்போ இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுதுடா பசங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது? அப்போ அந்த எக்ஸுங்கிற நம்பர், எக்ஸுக்கு பதிலா y plus 3 divided by 2ங்கிற மாடல்ல இருந்தா போதும். ஒவ்வொரு எக்ஸும் இந்த ஒரு மாடல்ல இருக்குமா? Yes, x is real number. Just x is a real number. Okay வா? x is from real numbers to real number. அப்போ ஒவ்வொரு ரியல் நம்பரும் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல இருக்குமானா எஸ், எல்லா ரியல் நம்பரும் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல உன்னால எழுத முடியும். அப்போ எல்லாத்துக்குமே இமேஜ்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்றாங்க, எனி ரியல் நம்பர், நீங்க எனக்கு ஏதாவது ஒரு ரியல் நம்பர் சொல்லுங்க. can you see 28? சரியா? அப்ப 28க்கு ஏத்த ப்ரீ இமேஜ் இருக்குமான்னு கேக்குறான். எஸ், there is there. ஓகேவா? எப்படி மேம்? 28 plus 3 divided by 2. 28 3 கூட ஆட் பண்ணீங்கன்னா 31. 31 2 ஆல டிவைட் பண்ணு. சரியா? இப்ப 31 by 2ங்கிற நம்பர் 28க்கு மேப் ஆகுது. சரியா? எஸ். 31 by 2ங்கிறது ஒரு ரியல் நம்பரா? எஸ், of course. சரியா? எப்படி மேம்னா, what is your f of x? உன்னோட f of x என்னன்னு கேட்டேன்னா 2x plus 3. சரி, 2x minus 3. சரியா? இப்போ இந்த xக்கு பதிலா நீ போடு பார்க்கலாம். இந்த xக்கு பதிலா 31 by 2னு போடு. இப்போ 2 into 31 by 2 minus 3 which means equal to 28. கரெக்டா? ஸோ இதைத்தான் நான் சொல்ல வரேன். ரைட்டடா பசங்களா? அப்போ ஒவ்வொரு ரியல் நம்பருக்கும் ஏத்த எக்ஸ் நம்மளுக்கு ஆர்ல இருக்கு. கரெக்டா? ஸோ which means for every y, okay va? For every y in R, every y belongs to R has a pre-image. அதுக்குன்னு ஒரு pre-image நம்மளுக்கு xல இருக்கு, Rல இருக்கு. So it is on to function. Okay வாடா பசங்களா? So இது ஒரு on to function. Yes. இப்போ find is, அப்போ இது bijectionா? Yes. அப்போ f is bijection. ஹரிசாண்டல் டெஸ்ட். ஆனா விஜய் இதுக்கு ஹரிசாண்டல் டெஸ்ட் அப்படின்னா இவங்களோட கிராஃப் உனக்கு டிரா பண்ண தெரியணும். ஸோ 2x - 3 கிராஃபை நீங்க டிரா பண்ணி போடலாம். பட் இதுக்கு நீங்க ஹரிசாண்டல் டெஸ்ட் யூஸ் பண்ணா கூட how could you say it is a one-to-one function?
அஃப்கோர்ஸ் நீங்கள் எப்படி வேணால் ப்ரூவ் பண்ணி சொல்லலாம் பசங்களா, பட் உங்களோட ஸ்கூலில் சிஸ்டம்ஸ் மார்க்கிங் எப்படி கொடுப்பாங்கன்னு ஒரு டைம் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. எஸ், இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, சேம். இந்த இன்வர்ஸ் வேற யாரும் கிடையாது, நீ ஆல்ரெடி கண்டுபிடிச்சல, இதுதான் உன்னோட இன்வர்ஸ். ஓகே, இதுதான் உன்னோட இன்வர்ஸ். ஏன்னா ஒய் பார்வையிலேருந்து பார்த்துருக்கோம் சரியா. எப்பயுமே எக்ஸ் பார்வையிலேருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நார்மல் ஃபங்க்ஷன். இந்த கோடமைன் பார்வையிலேருந்து ஒருத்தங்களை பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஓகே, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ வாட் வில் டூ இட், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x - 3. இப்போ இவங்களை என்னென்னு எடுத்துப்பீங்க, ஒய்ன்னு எடுத்துப்பீங்க. ட்ரை டு ஃபைண்ட் வாட் இஸ் எக்ஸ். எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன் சரியா. எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டா, தட் இஸ் y + 3 டிவைடட் பை 2. ரைட்டா பசங்களா, இதுதான் உன்னோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும், ஸோ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும்டா பசங்களா, ஸோ எக்ஸ் + 3 டிவைடட் பை 2. எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் தானே மேம், இல்லை, இட் இஸ் நாட் லைக் தட் சரிங்களா. எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் போடணும். ஏன் மேம் அப்படின்னா, நார்மலி எக்ஸ் வந்து ஒய்க்கு மேப் ஆகுதுன்னு சொல்கிறோம். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் ஒய் அப்படின்னு டிபேட் பண்ணுறோம் கரெக்டா. ஸோ ஒரு ஃபங்க்ஷனில் இன்புட்டை தூக்கி போட்டால் அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு நீ டிபேட் பண்ணுற ரைட்டா. இப்போ இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுங்கிறது எப்படி இருக்கும், இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுங்கிறது ஸோ உன்னோட இன்புட் இங்கே இருக்கும், உன்னோட அவுட்புட் இங்கே இருக்கும் சரிடா பசங்களா. ஸோ விச் மீன்ஸ் இந்த அவுட்புட் நம்மளுக்கு என்னன்னு தெரியாம போயிட்டு போகுது. இன்வர்ஸ் ஃபங்க்ஷனா இப்படி வரும். ஸோ இன்புட் தானே எப்பவுமே எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அப்போ எஃப் இன்வர்ஸ் அப்போ இங்க இருந்து வருது. அப்போ இதோட இன்புட் நீங்க இங்க கோடமைங்கிற இன்புட்டா போட்டீங்கன்னா அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கறத கெஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். நார்மலி இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவாடா பசங்களா. ஒரே நிமிஷம் பசங்களா. விஜய், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூபா. ஓகே, an element of a set can never be a subset of itselfங்கிறது இட் இஸ் ட்ரூ. எப்பயுமே அவங்க சப்செட்டா இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க சரியாடா பசங்களா. ஏன் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எலமெண்ட்டை மட்டும் எடுத்துக்கோ. அந்த எலமெண்ட்டுக்கே சப்செட்டா இருக்க முடியுமானா நோ. அந்த எலமெண்ட் செட்டுக்கு தான் சப்செட்டா இருக்க முடியுமே தவிர அந்த எலமெண்ட்டுக்கே சப்செட்டா இருக்க முடியாது சரிடா பசங்களா. which அந்த itselfங்கிறது அந்த எலமெண்ட்டை டினோட் பண்ணுது, நாட் அ செட். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஓகே விஜய், ஓகே ஃபைன். வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் பசங்களா. ஸோ இட் இஸ் ஸ்ட்ரெயிட்லி இட் இஸ் அ டினாமினேட்டர். ஸோ ஒரு டினாமினேட்டர் அப்படின்ற பட்சத்தில் நம்ம எதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா, ஒரு ஃப்ராக்ஷன் அப்படின்னா டினாமினேட்டர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போ 1 - 2 sin x 0வா இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அப்போ sin x ஓட வேல்யூ 1/2. ஸோ sin x எந்த இடத்துலலாம் 1/2ன்னு மாறும். ஸோ sin x பார்த்தீங்கன்னா சேம் 2n + 2n π ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2 ப்ளஸ் வேணும் அப்படின்னா ஸோ n பை கூடயே பண்ணலாம். ஓகே, n பை கூடயே பண்ணலாம். n பை ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2. திஸ் இஸ் யுவர் ஆன்சர் சரிடா பசங்களா. எஸ், ஓகே. அப்போ ஆர்லேருந்து n பை ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2 இட் வில் பி கெட் கேன்சல்ட் சரிங்களா. எஸ், ஸோ 1/2
ப்ளஸ் பண்ணால் வராது, ப்ளஸ் பண்ணால் வராது, ஒன்லி மைனஸ் பண்ணால் வரும். அண்ட் 2 போட்டிங்க அப்படின்னா ப்ளஸ் பண்ணால் கிடைக்கும். எஸ், ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு n பை ப்ளஸ் மைனஸ் 1 பார் n 1/2. ஓகேவா பசங்களா? ஸோ இட்ஸ் நாட் 1/2. இதோட ஆங்கிள் என்னது? இட் இஸ் பை பை 30. 30க்கு இல்லை, 30க்கு இல்லை, 60க்கா இல்லை 30க்கா? ஸோ 5/6. ஓகேவாடா பசங்களா? ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ ஆர்லேருந்து நீங்கள் அவங்கள மைனஸ் பண்ண வேண்டியதாக இருக்கணும். ஸோ ஆர் மைனஸ் n பை ப்ளஸ் மைனஸ் 1 பார் n π/3. சாரி, π/6. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகே எவ்ரிவன்? அண்ட் திஸ் சம் இது ரேஞ்ச். ரேஞ்ச் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும் பசங்களா? ரேஞ்ச் அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரிகர்டு பாயிண்ட் இருக்கு. ரேஞ்சுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த cos x இருக்கா, டேக் திஸ் cos x. திஸ் cos x ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா -1க்கும் 1க்கும் நடுவுல தான் இருக்கும். இட் ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் -1 to 1. கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி அவங்கள மாடிஃபையா கொண்டு வரணும். சரிங்களா? ஸோ இப்போ 2 cos x இருக்கா, யூ ஹாவ் டு மல்டிபிள் வித் 2. ஓகே, சரிடா பசங்களா? மல்டிபிள் வித் 2. சரிங்களா? 2ஆல மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ -2 cos x 2. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? -1 பண்ணணும். ஸோ -1 பண்ணப்படணும். ஸோ 2 cos x -1, 2 -1 1. ஓகே, இப்போ என்ன பண்ணுவீங்க? ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணன்றப்போ நம்மளுக்கு இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஓகே, இன்இக்வாலிட்டி கெட் சேஞ்ச்ட். ஓகேங்களா? இப்போ ரெண்டு பேத்தையும் தனித்தனியா பேசுங்க, ரெண்டு பேத்தையும் தனித்தனியா பாருங்க. அப்போ -1/3 it is greater than or equal to f of x and this f of x is less than or equal, sorry, yes, it is greater than or equal to 1. இதுல இருந்து என்ன தெரியுது பசங்களா? சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? f of x பாத்தீங்கன்னா 1/3 விட கம்மியா இருக்கும். எஸ், either your f of x, அப்போ f of x ஓட ஆன்சர் லைஸ் பிட்வீன் எந்த இன்டர்வல்? -∞ல இருந்து -1/3க்கு நடுவுல இருக்கலாம். லெஸ் தென்னா இதுதானே யூனியன், ஆர் அதர்வைஸ் 1 to ∞ வரைக்கும் போகலாம். சரியா? 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ∞, 1க்கு மேல இருக்கணும், இல்லைன்னா -1/3க்கு கீழே இருக்கணும். சரிடா பசங்களா? லாஸ்ட் சம் நாட் ஈக்குவல் டு 0 தானே மேம் வரும். ஹாண்டா ஜாரோ நாட் ஈக்குவல் டு 0. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி விஷயத்துக்கு நாட் ஈக்குவல் டு 0ங்கிறது எங்க இருக்கோ அவங்கள மட்டும் கண்டுபிடிச்சு ஆர்ல இருந்து சப்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? டோட்டல் டொமைன்ல இருந்து சப்ராக்ட் பண்ணணும். யூ ஹாவ் ஃபைண்ட் எந்த இடத்துல 0 ஆகுமோ அவனை கண்டுபிடிச்சிட்டேன். இவன் ஆன்சர் கிடையாது. 0 ஆவறவங்க ஆன்சர் கிடையாது. 0 ஆவறவங்க டொமைன்ல இருக்க கூடாது. ஸோ அதனால ஆர்ல இருந்து சப்ராக்ட் பண்ணி எடுத்துருவீங்க. திஸ் இஸ் யுவர் டொமைன். This is your domain. Okay, everyone. So it is time for us to join our quiz sections. So yalla quiz la join, like finally everyone join the quiz sections pasangla. Everyone please join the quiz sections. Quiz sections oda link நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நான் முன்செக்.
So hi everyone, so you can join this link quiz pasangala. Still 3 minutes இருக்கு யா விஜய், but we can start it சரிங்களா? அதுக்கப்புறம் we'll finish it ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஈஸியாக ரொம்ப நேரமாக கவனிச்சுட்டு இருக்கீங்கல்ல. From 6 o'clock you all listening, great listeners you all. Everyone, so fatapat you can all join in the quiz sections. It is not coming. Everyone can able to join. Why it is not showing anything? One sec pasangla. You have joined. நம்மளுக்கு timing போகுதா? Is it timing going? No. யாவா? Okay. சரி, okay, fine. No problem. யாடா பசங்களா? Yes. Everyone, are you answered this question? ஏன் timing எனக்கு காட்டல? No. It is not in the quiz format. ஒரே நிமிஷம். One sec பசங்களா. Sorry everyone, quiz வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணவா? டைமிங் வரல, ஆன்சர்ஸ் எதுவுமே காட்டலையே பசங்களா. It is showing for everyone. Like it is not coming as a quiz. Actually, link expire ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். I hope link is expired. நோவா? உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எதுவுமே வரல பசங்களா. இட் இஸ் கம்மிங் லைக் கரெக்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் காட்டுச்சா? லீடர் போர்ட்லாம் காட்டுச்சா? இட் இஸ் ஷோயிங் தி லீடர் போர்ட். அப்படியே எனக்கு மட்டும் காட்டல.
Okay, yes, now it's coming. Okay, fine, fine. Yes, இப்ப வருது பசங்களா. We can start now. Then everyone, yes, now you can all join. Everyone, only 6 members are in the quiz. So பாக்குறவங்க எல்லாரும் quiz section join பண்ணலாம் பசங்களா. quiz ஓட லிங்க் எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா description boxல இருக்கு. ஒருவேளை நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க quiz எப்படி ஜாயின் பண்றது தெரியல அப்படின்னா நம்மளோட description boxல ஒரு பின்ட் மெசேஜ் இருக்கும் சரிங்களா. அந்த மெசேஜை கிளிக் பண்ணி பாருங்க. You can join, you can move on to the next website. அந்த வெப்சைட்ல பேர் கொடுத்து ஜாயின் பண்ணலாம். சரிடா பசங்களா. Yes. Everyone join பண்ற only 6 is there. 7. Okay, at least ஒரு 15 members ஆச்சு வாங்க பசங்களா. Then only we can join. Okay, இங்க இத்தனை பேர் வாட்ச் பண்றீங்க but we are not coming. It is just a competition. ஒரு 20 questions தான் ஈஸியா முடிச்சிரலாம். Okay, so everyone join பண்றவங்க எல்லாரும் join பண்ணுங்க சரிங்களா. Yes, the first question your answer to get it. okayங்களா, and it is a book back question சரியா. Yes, so you can see that a sum x comma y, y is equal to e power x and b is equal to y is equal to e power minus x சரிங்களா. done. And what is intersection of b? A and b க்கு intersection points. A and b க்கு intersection points. One is the correct answer. ஏன் மேமன் கேட்டிங்கன்னா e of x அதாவது x 0ங்கிற இடத்துல மட்டும்தான் e of x ஓட ஆன்சரும் 1 and e of minus 0வும் 1 சரிங்களா. அப்போ ஒரே அதாவது x 0ங்கிற இடத்துல தான் e of x ஓட ஆன்சரும் சரி e of minus x ஓட ஆன்சரும் சரி ரெண்டு பேரும் ஈக்குவல். வேற எந்த இடத்துலயும் ஈக்குவலா இருக்க முடியாது. ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வரும். ஸோ 1 is your answer. சரிடா பசங்களா. So this is your leaderboard. So Vijay, Kavi and Reshdavi, Sridhar, Ashwant and Mitra. Okay va pasangla? Yes. So everyone you can join this quiz using the quiz link namakku description box la irukku. Right pasangla? So y is equal to sin x and y is equal to cos x. What is the intersection paths contained output? அப்ப உங்களோட intersection paths எப்படி இருக்கும்? No element, infinitely many elements, only one element cannot be determined. உங்களால கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது. Yes. So the C option தான் correct option. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு sin xும் சரி cos xும் சரி 45 டிகிரி 45 டிகிரிஸோட வரிசையில வர எல்லாத்துக்குமே ஈக்குவலா இருப்பாங்க. 45க்கு 180 பிளஸ் 45க்கு அகைன் பாத்தீங்கன்னா 360 பிளஸ் 45க்கு இந்த மாதிரி டிகிரிஸ்லாம் சைனோட ஆன்சரும் சரி காஸோட ஆன்சரும் சரி சேம். ஸோ அதனால அவங்க இன்டர்செக்ஷன்ஸ்ல வருவாங்க. ஓகேவா பசங்களா. ஸோ விச் மீன்ஸ் தெர் ஆர் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன். ஸோ விஜய் ஆர் யூ இன் த டாப் and Abhi நடுவுல வந்திருக்கீங்க. Yes, Kavya have become now one of the leaderboards. Okay வா பசங்களா. Yes. So what is the third question? Let R be defined on A. A ன்னு ஒரு செட் இருக்கு by x related to y. If modulus of x square plus y square is less than or equal to 2, then the domain of R. R ஓட domain என்ன? Domain x value. சரிங்களா. அப்ப Rல என்னென்ன போடுவீங்க? Okay. So y set என்னன்னே தெரியாம நம்ம டொமைன் சொல்ல முடியாதுடா பசங்களா. ஓகேவா. Without knowing what is y we can't say.
ஸோ ஆக்சுவலி கரெக்ட் ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 0 -1 1 சரிங்களா. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0² போட்டாலும் ஒய்யோட பாசிபிலிட்டிஸ் வேல்யூ இருக்கு சரியா. அண்ட் -1 போட்டாலும் பாசிபிலிட்டிஸ் வரும், 1 போட்டாலும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எக்ஸப்ட் 2 போட முடியாது, ஏன்னா நீ எக்ஸுக்கே 2 போட்ட அப்படின்னா 2². ஸோ 4 இஸ் நாட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ஓகேவா. இந்த 3 பேர் இருக்கிற வரைக்கும் 0 -1 1 அவங்க 3 பேத்துக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகும், 2க்கு மட்டும் தான் இது சாட்டிஸ்ஃபை ஆகாது இந்த கண்டிஷன். ஸோ யுவர் ஆன்சர் மஸ்ட் பி சி ஆப்ஷன் சரிங்களா. வாட் இஸ் த ஃபோர்த் கொஸ்டின் பசங்களா. ஸோ லெட் f of x is equal to x minus 2 plus x plus 2 mod x minus 2 mod x plus 2, then f of x என்னது. அப்ப f of x என்னவா இருக்கும். ரைட். கான்ஸ்டண்டா இருக்கும், எல்லா எக்ஸுக்குமே கான்ஸ்டண்டா ஒரே ஃபங்க்ஷன். minimum at x is equal to 0, maximum at x is equal to 0, and minimum at x is equal to 2. ஓகே. ஸோ இதை போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இது ரெண்டுமே மாட் ஃபங்க்ஷன். மாட் ஃபங்க்ஷனோட மினிமம் வேல்யூ 2, லைக் மினிமம் வேல்யூ 0 தான் சரியா. ரெண்டு பேர்த்தோட மினிமம் மினிமஸ்ட் வேல்யூ ஒன்று வந்தால் ரெண்டு பேரும் 0வா இருக்க முடியும் ஓகேவா. ஸோ இது ரெண்டு பேரும் அட் அ டைம்ல 0வா இருக்க முடியாது ரைட். ஸோ இது ரெண்டு பேரும் அட் அ டைம்ல 0வா இருக்குமானா நோ சான்ஸ், ரெண்டு பேரும் அட் அ டைம்ல 0வா இருக்க முடியாது. ஸோ மினிமம் அட் 0வா இதோட இது லைக் மாடலஸோட மினிமம் வேல்யூ 0டா பசங்களா. ஓகேவா. நீ எக்ஸ் போட்டா எக்ஸுக்கு 0ன்னு போட்டால் 0 கிடைக்குதான்னு பாருங்க. -2னா 2, 2 + 2 4 நோ. அப்போ மினிமம் at x is equal to 0னா நோ. மேக்ஸிமம் at x is equal to 0வா. இப்போ மேக்ஸிமம் எக்ஸுக்கு 2 போட்டால் 2 + 2 4, இதுதான் மேக்ஸிமம் வேல்யூவா. அதுவும் கிடையாது, இதை தாண்டியும் நிறைய வேல்யூஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் ரைட்டா. அண்ட் மினிமம் at x is equal to 2. ஸோ அப்போ ஒருத்தர் 0வா இருந்தால் பாசிபிள், ரெண்டு பேரும் 0 ஆக முடியாது அப்படின்னா இப்போ ஒருத்தர் 0 ஆகிறது. மினிமம் at x is equal to 0. நோ, திஸ் இஸ் மினிமம் at x is equal to 2. அந்த இடத்துல மட்டும் தான் அது மினிமம் வேல்யூ. ஓகேவாடா பசங்களா. ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் ராங், இட் இஸ் ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆப்ஷன் சரிங்களா. மினிமம் லிட்டியில் குழம்பிட்டோம். ஸோ லெட் a is equal to 1 2 3 த நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன். அப்போ இதுல இருந்து எவ்வளோ ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன்ஸை உங்களால ஃபார்ம் பண்ண முடியும். சி 3 எலிமெண்ட் தான் இருக்கு, அப்போ இதுல இருந்து எத்தனை ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன்ஸை உங்களால ஃபார்ம் பண்ண முடியும். லைக் நம்பர் ஆஃப் ரிலேஷன் தெரிஞ்சுக்கோ. நம்பர் ஆஃப் ரிலேஷன் எவ்வளோ. ஸோ நம்பர் ஆஃப் ரிலேஷன் வந்துட்டு 3 × 3 9, 2/9. அந்த 2/9ல எவ்வளோ பேர். ஓகே, நான் சொல்ல வரும்ல, யூ ஜஸ்ட் ட்ரை இட். ஓகே, எத்தனை பேர் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு. 2/6 எப்படி மேம் 2/6னா யூ ஷுட் நோ, லைக் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா. ஓகே, 1 sec. ஸோ ரேஷு, விஜய், காவ்யா, ஸ்ரீதர், அபி, அஸ்வந்த், அனுஷ்யா, தேவா, நரோட்டோ அண்ட் மித்ரா. ஒரே நிமிஷம் பசங்களா. ஸோ ஐ கேன் ஷோ யூ ஹவ் இட் இஸ், லைக் எப்படி நம்மளுக்கு ரிஃப்ளெக்சிவ் எவ்வளோ ரிலேஷன்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா 1,1 இருந்தாகணும், 2,2 இருந்தாகணும், 3,3 இருந்தாகணும் ஓகேவா. மொத்த எலிமெண்ட் எவ்வளோ, மொத்த எலிமெண்ட் மொத்தமாக 6ல் லைக் ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட் வந்து 2/9. 2/9லேருந்து ஒரு 3 எலிமெண்ட் கம்மியாக இருக்கு. 2/9 அப்படின்னா ஸோ இட் இஸ் 512 சரியா. 512 512லேருந்து 3 கம்மியாக போச்சு அப்படின்னா 509 எலிமெண்ட்ஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ இவங்க 3 பேர்த்தோட யூனியன் இந்த 500 எலிமெண்ட்ஸை வச்சு எவ்வளோ குட்டி குட்டி செட்ஸை ஃபார்ம் பண்ண முடியுமோ அது எல்லாமே தான் ஓகே. ஸோ இந்த 3 பேர் இருக்கிற மாதிரி எத்தனை செட்ஸை நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும்னா 2⁻3. ஸோ அப்போ 2⁻9 divided by 2⁻3. 2⁻6.
1 sec பசங்களா. ஸோ திஸ் இஸ் தி நோட் சரிங்களா. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இவங்க 3 பேர் நம்மளுக்கு இருந்தே ஆகணும் சரியா. அப்போ இவங்க 3 பேர் இருக்கிற மாதிரி எவ்வளோ சப்செட்ஸ் நம்மளுக்கு இருக்கும்? 2 லைக் இவங்க 3 பேர்லேருந்து, அதாவது இவங்க 3 பேர்லேருந்து ப்ராப்பர் சப்செட்ஸ், இவங்க 3 பேர் இருக்க மாதிரி மட்டும் ப்ராப்பர் சப்செட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 2⁻3. நம்மளுக்கு இந்த 3 பேர் இருந்தே ஆகணும், இவங்களோட சப்செட்ஸ் இல்லாதவங்க சரியா. அப்போ மொத்த சப்செட்ஸ் வந்து 2/9. அப்போ 2/9லேருந்து இந்த 2/3 நீங்க கழிச்சு, தட் இஸ் 2/6 நம்மளுக்கு டோட்டல் ஆன்சர். ஓகேவாடா பசங்களா? ஏன்னா இப்போ இந்த 3 எலமெண்டோட சப்செட் அப்படின்னா இந்த 3 பேத்துல யாராவது ஒருத்தங்களாச்சும் மிஸ் ஆகிற மாதிரி இருப்பாங்க. அப்படி இருந்தா நம்மளுக்கு ரிஃப்ளெக்சிவா இருக்காது, ரைட்? சோ தட்ஸ் வை. So R is called an equivalence relation if it is, yeah, option காட்டல. ரைட்டா பசங்க? reflexive and symmetric, reflexive and symmetric and transitory, reflexive, symmetric and transitivity, none of this. இதுல எல்லாம் தப்பு பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் பசங்களா. ஓகே, ஸோ யாராவது 2 பேர் தப்பா போட்டிருக்கீங்க. சி ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆப்ஷன் சரிங்களா. எஸ், ஸோ வி நோ நீட் ஃபார் report for this one. Okay, yeah. So 7th one, if A is equal to 1, 2, 3, define R on A by A is related to B if A minus B is divisible by 3. 3 ஆல டிவைட் பண்ற மாதிரி இருந்தா அவங்க ரிலேட் பண்ணுவாங்க. தென் R ஓட வேல்யூ என்ன? தென் R is what? Okay, not reflexive, not symmetric, not transitive, equivalence. So இந்த செட்டோட ரிலேஷன்ஷிப்பை சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபாலோ பண்ற மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? ஈக்குவலன்ஸா? ஆர் யூ ஷியோர்? Great, it is equivalence. சரிடா பசங்களா? Yeah, so it is equivalence. A minus B is divisible by any number, so it's all integers. அப்போ the equivalence ah? Yes, of course it is an equivalence. 1 minus 1 0, 2 minus 1 0, 3 minus 1 3 0. So 3 0 எல்லாமே divisible by 3. இது வந்துருச்சு ஓகேவா. இதுல எந்த ஒரு பேரும் 3,3 மட்டும் தான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே பண்ணுது ஓகேவா. மற்றபடி லைக் எந்த ஒரு பேரும் மைனஸ் பண்ணா டிவிசிபிள் ஆஃப் 3 இல்ல. ஸோ பேரே நம்மளுக்கு கிடையாது. சிமெட்ரிக்கும் சரி டிரான்சிட்டிவிட்டிக்கும் சரி பேரே இருக்காது ஓகேவா. ஸோ இது பேரே இருக்காது. இதோட ரிலேஷனே பார்த்தோன்னா 1,1, 2,2, 2,3 அவ்வளவுதான். அந்த ரிலேஷனுக்குள்ளேயே 3 பேர் தான் இருப்பாங்க. அந்த 3 பேர் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ த நம்பர் ஆஃப் சிமெட்ரிக் ரிலேஷன்ஸ் ஆன் அ செட் வித் 3 elements இஸ் வாட்? சரியா? சிமெட்ரிக் ரிலேஷன்ஸ். Okay, what is the answer பசங்களா? ஓகே, ஸோ நிறைய பேருக்கு ஃபார்முலா தெரிஞ்சுக்கோ. சிமெட்ரிக் ரிலேஷன்ஷிப்போட ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா 2 raised to power n into n plus 1/2. சரியா? ஏன் அப்படின்னா இங்க 2 பேரா தானே எடுத்துக்கிறீங்க. ஸோ அந்த 2 பேரோட சமேஷன்ஸ் ஓகேவா. இப்போ n into n plus 1/2. ஸோ 2 raised to power n 3, 3 into 4/2. ஸோ 3 4 கேன்சல் பண்ணீங்கன்னா 6. ஸோ 2/6 which is 5 and 2 is your answer. ஸோ 2/6 ஓகேவா. 2.9 வந்துரும். Yeah, 2/6 is your answer. ஓகேங்களா? ஃபார்முலா நோட் பண்ணிக்கோ பசங்களா. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் சிமெட்ரிக் ரிலேஷன்? இது எல்லாமே புக்குக்குள்ள இருக்கு, நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க. இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே புக்குள்ள இருக்கு. நம்பர் ஆஃப் சிமெட்ரிக் ரிலேஷன்
இதெல்லாமே நம்மளோட புக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ப்ளீஸ் செக் த்ரூ இட். ஓகே. அண்ட் r is equal to x, y, z to z க்கு போகுது, ரைட்? அண்ட் z cross z. ஸோ இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணியிருக்கணும். தென் r is what? Finite, infinite, not a relation, undefined. இது ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா? கிரேட், ஃபைனைட். ஏன்னா சி ரெண்டு பேர்த்தோட ஸ்கொயர் நம்பர் 4 விட கம்மியா இருக்கணும். ஸோ 4 விட கம்மியா இருக்கணும்னா அது பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான், சரியா? ஸோ அது வந்துட்டு நீ அது என்ற அளவுக்குள்ள போட்டுடலாம். எப்படின்னா இசட்டுக்கு மேக்ஸிமம் -4 to 4 அவ்வளோதான் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண முடியும், சரியா? எக்ஸுக்கு -4 to 4 அதுக்குள்ள தான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் வெரி கவுண்டபிள். ஸோ இட் இஸ் வெரி இன்ஃபைனைட் ஸ்டேட்மெண்ட்ஸ், சரிங்களா? எஸ், குட். காவ்யா, விஜய், ரேஷ்தானி, ஸ்ரீதர், தேவா, அபி, அஸ்வந்த், கௌஷிகா, அனுஷ்யா and இனியன். Good ரா பசங்களா? Yes. So everyone, you can go to the 10th question. Yes, this question is repeated again. Okay, if f of x is equal to mod x minus 3 minus x plus 2, then f of x is always increasing, always negative, decreasing for x greater than, okay. இந்த டைப் கொஸ்டின் வந்து இங்க கேட்டிருக்க கூடாது. இட் இஸ் இன் a 12th ஸ்டாண்டர்ட். ஆல்வேஸ் இன்க்ரீசிங் டிக்ரீசிங்லாம் உங்களுக்கு தெரியாது. சரி பசங்களா, இது தெரியலனா விட்டுரு, சரியா? டோன்ட் வெரி அபவுட் இட். தெரியலனா தயவு செஞ்சு விட்டுரு, ஓகேவா? இது உங்க டைப் கொஸ்டின் கிடையாது. திஸ் இஸ் நாட் ஃபார் யூ ஆக்சுவலி. ஓகே, இது 12th ஸ்டாண்டர்ட்லாம் நீங்க படிப்பீங்க. No problem. Yes, if a is equal to 1, 2, 3 and b is equal to a comma b, then the number of functions from a to b. ஓகேவா? இந்த ஒரு கொஸ்டின் தான் உங்களோட 10th செக் பாயிண்டா வந்தது, கரெக்டா? ஸோ அப்போ வச்சு இந்த ஃபார்முலாவை யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். யா பசங்களா? ஸோ திஸ் இஸ் தியர் கிரியேட்டிவ் 1 marks in your 10th பப்ளிக், கரெக்டுங்களா? நிறைய பேருக்கு இது ஆன்சர் தெரியல, பட் ஐ நோ நவ் யூ கேன் கெட் இட். ஸோ 6, 8, 4 and 9. Okay, what is the answer? எப்படா எல்லாரும் மேக்ஸிமம் ஆன்சர்ஸை தப்பு பண்றீங்க? ஸோ இட் இஸ் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா n பார் m, தட் இஸ் 2 raised to power 3, நாட் 2 raised to power 3, 2 raised to power 3 பசங்களா. பியில் எவ்வளோ இருக்காங்களோ அவங்களுக்கு ஏல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள ரைஸ் பண்ணும். ஸோ 2 raised to power 3, தட் இஸ் 8 தான் ஆன்சர், சரிங்களா? எஸ். எப்படி இத்தனை பேர் தப்பு பண்றீங்க? யா, யூ ஷுட் நோ திஸ் பாயிண்ட், ரைட்? So if f of x is equal to x square, then f of x is equal to root x, then the domain and range are. ஓகேங்களா? இப்போ f of x பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமா இருக்கு. x greater than 0க்கு x ஸ்கொயரா இருக்கு. x less than 0, சாரி, x less than 0னா x ஸ்கொயர் பண்றாங்க, greater than 0னா root x பண்றாங்க. அப்போ டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன? ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு எக்ஸ் ஸ்கொயர் பண்ணலாமா? எல்லா நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கும் எக்ஸ் ஸ்கொயர் பாசிபிளா? எஸ், இட் இஸ் பாசிபிள். அண்ட் எல்லா பாசிட்டிவ் நம்பருக்கும் ரூட் எக்ஸ் பாசிபிளா? எஸ், இட் இஸ் பாசிபிள். அப்போ ஹோல் டொமைன் வந்து ஆர் ஃபுல்லா தானே வரும். யாரா பசங்களா? ஆர் ஃபுல்லி இஸ் அவைலபிள், ரைட்? ஆர் ஃபுல்லா வரும், யாருமே பிரச்சனை பண்ணல. அப்போ ஆர் ஃபுல்லாமே வந்துடும். ரேஞ்ச் சொல்லுங்க பார்க்கலாம், எக்ஸ் ஸ்கொயரோட ரேஞ்ச். ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட ரேஞ்சுன்றப்போ 0 to இன்ஃபினிட்டியா இருக்கும். அண்ட் ரூட் எக்ஸோட இன்ஃபினிட்டி. ஓகே வாடா பசங்களா? So Vijay, Kavya and everyone done. So that the 13th question, we are moving on to the 13th question. Business max ku class kadiyada.
we will see it பசங்களா ஓகேங்களா லைக் இது ஃபுல்லா சயின்ஸ் குரூப்புக்கு தான் இப்போதைக்கு இருக்கு ஆலியா பட் we can consider சரிங்களா which of the following defines a transitive relation everyone இந்த மூணுல எது transitive relations பசங்களா so a comma b belongs to r b comma c belongs to r a comma c belongs to r சரிங்களா so what is இதுல transitive relationங்கிறது என்னது great it is a yeah it is 8 so everyone Chennai lover please cricket lover you're spamming it don't spam here okay if a னு ஒரு செட் இருக்கு define r x r y okay வா x plus y is a even number so x உம் y ஆட் பண்ணும்போது even நம்பரா வந்தாதான் அவங்க ரெண்டு பேரும் ரிலேட் ஆவறாங்க அப்ப r என்னது அப்ப r என்ன பசங்களா it is reflexive only symmetric only equivalence relation none okay yes definitely it is equivalence எப்படி மாமன் கேட்டிங்கன்னா see எந்த நம்பரா இருக்கட்டும் ஒரு ஆட் நம்பரை அவங்க கூடயே நீ ஆட் பண்ணனா அது ஈவனா தான் இருக்கும் ஒரு ஈவன் நம்பரை அவங்க கூடயே ஆட் பண்ணாலும் ஈவன் நம்பரா தான் வரும் ரைட் ஸோ ரிஃப்ளெக்சிவ் ப்ராப்ளம் கிடையாது அண்ட் செக் அபவுட் சிமெட்ரிக் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈவன்னா ஒய் பிளஸ் எக்ஸ் என்னவா இருக்கும் அது ஈவன் அப்போ சிமெட்ரிக் கண்டிஷனும் பாசிபிள் டிரான்சிட்டிவிட்டி கண்டிஷன் செக் பண்ணுங்க எக்ஸ் பிளஸ் ஒய் ஈவனா இருக்கு ஒய் பிளஸ் இசட் ஈவனா இருக்கு அதாவது அப்போ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்னவா இருக்கும் so see 3 plus 9 ஓகேவா அப்படி வெச்சுக்கோ so இங்க இருக்கிற நம்பர்ஸ் தான இங்க இருக்கிற நம்பர்ஸ் தான் which is like 1 plus 2 it is not even 0 plus 2 is even and 1 plus 1 is even okay 2 ல முடியற மாதிரி ஸ்டார்ட் பண்ணு 0 plus 2 2 plus 2 சரிங்களா அப்ப 0 plus 2 it is transitive and 1 1 0 0 so எப்படி பார்த்தாலும் it is equivalence relation தான் பசங்களா okay we are moving to the 15th question what is our 15th question if r is a relation on a set with n elements the number of relations on a yeah so if r is a relation on a set a with n elements then the number of relations on a number of relation it is 2 raised to power n no it is not n square number of relation Cartesian product na மேல இருக்கணும் n into n it is n square so it is 2 raised to power n squared பசங்களா why everyone just missing out every single details yes so last 5 questions please finally attend it so right okay f of x கொடுத்துட்டாங்க has minimum value at இப்போ ஒரு எக்ஸ் வேல்யூஸ் கொடுப்பாங்கல்ல அந்த எக்ஸ் வேல்யூஸை போட்டு பாருங்க யாருக்கு ரொம்ப மினிமம் வேல்யூ வந்திருக்குன்னு செக் பண்ணிக்கோ ரைட் -1 போட்டா கிடைக்குதா 0.5 போட்டா கிடைக்குதா 2 போட்டா கிடைக்குதா ஆர் 0 போட்டா கிடைக்குதா ஜஸ்ட் செக் இட் .5 okay vada pasengla yes so the leaderboard Vijay is on the top yes edavadhu changes vandirukka I hope no changes in Dharanika is coming in the leaderboard good ra pasengla yes so what is happening in the last 3 questions okay என்ன சொல்லிருக்காங்க a comma b belongs to r and a minus b is a integer என்னதான் a வும் b யும் ரியல் நம்பர்ஸா இருந்தாலும் அவங்கள சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு இன்டீஜர்ஸ் கிடைக்குமாமா அப்ப r என்னவா இருக்கணும் so reflexive not symmetric symmetric
but not transitive. Equivalence relation, not an equivalence reflexive. Yeah, பசங்களா? So இதுல யார் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்டா? ஒரு நம்பர் அவன் நம்பர்லயே நீ சப்ராக்ட் பண்ணா 0 தான் கிடைக்கும். 0 இன்டீஜரா? எஸ். அப்ப அது ரிஃப்ளெக்சிவா? ஆமா. a மைனஸ் பி இசட் அப்படின்னா b மைனஸ் a இசட் தானே. a மைனஸ் பி, b மைனஸ் a எல்லாமே இசட் அப்படின்னா அப்ப a மைனஸ் c என்னவா இருக்கும்? இசட்டா தான் இருக்கும். ஸோ இட் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இட் இஸ் இன்டீஜர். அவங்க ஈக்குவலன்னு சொன்னாதான் தப்பா போகும். இன்டீஜர் தானே கேட்கறாங்க. Right, பசங்களா? So the domain of this one, 1 divided by square root of x square minus 9. domain அப்படின்னா xக்கு வேல்யூஸ் கொடுக்காதவங்களை எந்த வேல்யூஸ் போட்டா கிடைக்காதோ அவங்கள நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடணும். சரிங்களா? எஸ். A option is the right answer. ஓகேவா பசங்களா? ஸோ இப்போ நம்ம போட்டு இன்இக்வாலிட்டியில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா வேவி கர்வ் மெத்தடில் போட்டு பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் தி ஆன்சர் அஸ் ஏ ஆப்ஷன். எஸ், குட் பசங்களா, வெரி குட். ஸோ தரணிகாஸ் கீப் ஆன் இன்க்ரீசிங். எஸ், 90. ஸோ லாஸ்ட் 2 questions we have. So A set வந்து 1, 2, B set வந்து ABC, then they find the number of injective function. Injective function na 1 to 1 function. ஓகேங்களா? Okay, number of 1 to 1 functions. What is number of 1 to 1 functions? இத பார்த்த உடனே நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம்டா. 1 to 1னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற மாதிரி, ஒருத்தருக்கு ஒருத்தங்க இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க தான் 1 to 1 ஃபங்க்ஷன். ஆமா, ரைட்ரா பசங்களா? So can you discuss it? சியா, சிக்ஸ். சரிங்களா? எப்படி மேம் 6 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒருத்தருக்கு மேப் ஆகணும். கரெக்டா? இப்போ 1 வந்து ஏக்கு மேப் ஆயிடுச்சு, 1 வந்து ஏக்கு மேப் ஆயிடுச்சு. அப்போ 2 வந்து எய்தர் பி ஆர் சி. இப்படி பார்க்கும்போது 2 ஃபங்க்ஷன் நம்மளுக்கு இருக்கு. ரைட்டா? இப்போ 1 பிக்கு மாறிடுச்சுன்னா அகைன் 2க்கு 2 ஆப்ஷன் இருக்கு. அகைன் 1 சிக்கு மேப் ஆயிடுச்சுன்னா அகைன் 2 ஆப்ஷன் இருக்கு. அப்போ ஒவ்வொரு கேஸ்லயும் 2 2 2. அப்போ மொத்தம் எத்தனை ஃபங்க்ஷன்? 6 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. சரிடா பசங்களா? So there are totally 6 functions are possible. So last 20 of 20 question we are going to see it pasangla. So if f of x is equal to x minus 4, x minus 5, then the minimum value of f of x occurs at இந்த இடத்துல நம்மளுக்கு occur ஆகும். Just substitute and see டா பசங்களா. So it is 4.5. Yes. So good, Makale. So this is the final answer. So Vijay, you are the winner, and Kavya and Reshdani, you are the co-winners. Very good, Pasangla. So congrats to everyone. So இப்போ வரைக்கும் பார்த்த அந்த PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. Okay. So have a good day, Pasangla.